So hello Justice, welcome back to Just Med Mission 26. இன்னைக்கு பிசிக்ஸ்ல ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்க போறோம். அதாவது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். அதாவது நியூட்டன்ஸ் கொடுத்த அந்த நியூட்டன் கொடுத்த 3 லாஸை பத்தி தான் இந்த சாப்டரே ஃபுல்லா அதை சுத்தி தான் வரும். ஓகேவா? அதாவது சொல்ல போனா ஃபோர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை சுத்தி தான் இந்த சாப்டர் ஃபுல்லா வரும். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கைனமெட்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய சாப்டர், அதாவது வந்து 2 சாப்டருடைய காம்பினேஷன், அது கைனமெட்டிக்ஸ் இன் 1D and 2D உடைய காம்பினேஷன். ஸோ அந்த கைனமெட்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய சாப்டர்ல நம்ம அதை வந்து இட் இஸ் அ சாப்டர் டு பிராக்டிஸ் வெக்டார்ஸ். ஓகேவா? நீங்க அந்த சாப்டர் வச்சு வெக்டார்ஸை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். 1Dல டூ அண்ட் ஃப்ரோ வெக்டார் மட்டும்தான், அதை வச்சு பிராக்டிஸ் பண்ணணும். அண்ட் 2Dக்கு வந்தா உங்களுக்கு 2D பிளேன்ல வெக்டார்ஸ் வரும், சைன் தீட்டா காஸ் தீட்டா ரெசல்யூஷன் பண்றது, இதெல்லாம் பழகணும். ஓகே, இதே நீங்க இந்த நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர் எடுத்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் இட் இஸ் a சாப்டர் டு டெஸ்ட் யுவர் வெக்டார் ஸ்கில். ஓகேவா? இந்த சாப்டருங்கிறது உங்களோட வெக்டார் ஸ்கில்ல டெஸ்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாப்டர்ல ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி எந்த ஒரு கொஸ்டினா இருந்தாலும் சரி, அதுல 90% கொஸ்டினை நீங்க வெக்டாரை கரெக்டா போட்டாலே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வெக்டார்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் சாப்டர். ஓகே, இன்னைக்கு லெக்சர்ல நம்ம இந்த நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனுடைய வெரி பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? பட் வெரி பேசிக்ஸ்னா நான் உங்களுக்கு வெக்டார்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஓகேவா? அது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் நான் வெக்டார்ஸ்க்கு ஆல்ரெடி 2 வீடியோ டெடிகேட் பண்ணிட்டேன். ஓகேவா? அது போக கைனமெட்டிக்ஸ்ல இருக்கிற எந்த ஒரு கான்செப்டையும் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இது இந்த கான்செப்ட்னு சொல்லுவேன், சால்வ் பண்ணிடுவேன். ஓகேவா? யூ ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் லைக் கைனமெட்டிக்ஸ் இருக்கிற ஒவ்வொரு ஈக்குவேஷனும் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, சரி. அப்புறம் என்ன ப்ரோ வெரி பேசிக்னா அப்புறம் எதுல இருந்து ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, நம்ம இந்த சாப்டரை அப்படியே டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போறோம், அரிஸ்டாட்டிலோட காலத்துக்கு போறோம். ஓகேவா? அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாருங்கிறத ஸ்டார்ட் பண்றோம். அடுத்து நம்ம கலீலியோ என்ன சொன்னாரு, அரிஸ்டாட்டில் சொன்னது கரெக்டா இல்ல கலீலியோ சொன்னது கரெக்டா, அதுக்கடுத்து இவர் கலீலியோ சொன்னதை வச்சு எப்படி நியூட்டன் என்னென்ன சொன்னாரு. ஓகே, நியூட்டன் 3 லா கொடுத்திருக்காரு தெரியும். இந்த 3 லாவும் என்னென்ன சொல்லுது, அண்ட் இதுல எந்தெந்த லாவை நம்ம வந்து ஒரு அல்ஜிப்ராயிக் ஃபார்முலாவா நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நீ அதை வச்சு ஒரு ரியல் லைஃப் சினாரியோ நீ சால்வ் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. கரெக்டா? இப்போ உனக்கு ஒரு ரியல் லைஃப் சினாரியோல நீ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உன்னால கண்டுபிடிக்க முடியாது. யூ நீட் சம்திங் தட் இஸ் மேத்தமெட்டிக்கல், யூ நீட் சம்திங் விச் இஸ் அல்ஜிப்ராயிக். ஒரு அடிஷன், சப்ராக்ஷன், ஈக்குவல் டு மல்டிபிளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் வச்சுதான் யூ கேன் ஃபைண்ட் தி அன்னோன் குவான்டிட்டி, ரைட்? ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு உன்னால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எப்படி நம்மளோட நியூட்டன்ஸ் லாஸ்ல இருந்து அல்ஜிப்ராயிக் ஃபார்முலாஸ் எப்படி டிரைவ் ஆச்சு, ஃபோர்ஸ்னா என்ன, பல பேர் ஃபோர்ஸுக்கு வந்து ஒரு தப்பான ஃபார்முலா அதுதான் கரெக்ட்னு மகப்படுத்திட்டு இருக்காங்களே, அது என்ன ஃபார்முலா, அது எதனால தப்பு. ஓகேவா? இது எல்லாத்தையும் இந்த லெக்சர்ல தெளிவா பார்க்க போறோம். ஸோ இதுல நம்ம பேசிக்ஸ் மட்டும்தான் பார்க்க போறோம். அப்படிங்கறதுனால மேக்சிமம் இந்த லெக்சர் இட் மைட் லீட் டு 1.5 hours. ஓகேவா? மேக்சிமம் ஒரு 1.5 hours போகும் நான் எதிர்பார்க்கிறேன். அதை விட ஷார்ட்டா முடியறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேவா? பிகாஸ் பேசிக்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் தரேன். ஓகேவா? இன்னைக்கு அண்ட் நெக்ஸ்ட் ஒரு நாள் இருக்கு, நீங்க ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா உள்ள டக்கு டக்கு டக்குன்னு இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராப்ளம் ஓரியன்டட் கான்செப்டா அந்த மாதிரி தான் வரும். இப்போ நீங்க இந்த ரெயின்மேன் ப்ராப்ளம்லாம் படிச்சோமா, ரெயின்மேன் கான்செப்ட், அது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ராப்ளம் ஓரியன்டட் ஒரு திங்க நம்ம வந்து ஒரு கான்செப்டாவே படிச்சோமா, அதே மாதிரி தான் இங்கேயும். அந்த பேசிக்ஸ்லாம் வந்து ஒரு 2 வீடியோஸ் கிட்ட வரும். ஓகேவா? அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு புள்ளி சிஸ்டமோ இல்ல டென்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமோ இல்ல ஒரு இன்க்ளைன்டு பிளேன்ல இருந்து டிராப் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டமோ இல்ல ஃப்ரிக்ஷனோ ஸ்ப்ரிங்கோ எதை எடுத்தாலும் அது எல்லாமே ஒவ்வொரு ப்ராப்ளம் ஓரியன்டட் கான்செப்ட்ஸா தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இன்ட்ரோவே இந்த லெக்சருக்கு ஒரு 4.5 minutes வந்துருச்சு. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன்டு தி வீடியோ, நான் எப்பவுமே உங்கள்கிட்ட கேட்கறது தான், ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங்கா அதான் கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ கைஸ் வில் டூ தட். அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, ப்ரோ நீங்க நடத்தின எனக்கு புரியல அப்படின்னாலும் சரி, இல்ல ப்ரோ நீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் ஒரு ஃபீட்பேக்கா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் எப்போ பாக்குறேனோ அட் தட் டைம் ஐ வில் ரிப்ளை டு தட். ஓகேவா? ஓகே, ஸோ உள்ள போலாமா?
நான் ஆல்ரெடி உங்களுக்கு கைனமேட்டிக்ஸ்ல சொல்லியிருந்த ஒரு விஷயம். அதாவது கைனமேட்டிக்ஸ்ல நம்ம எதை டீல் பண்ணுவோம், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத டீல் பண்ணுவோம். அதாவது வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கறத நம்ம வந்து டீல் பண்ணுவோம். ஹவு அப்படிங்கறத நியூட்டன்ஸ் லாஸ்ல பார்ப்போம்னு சொன்னா, எஸ், அந்த ஹவு அப்படிங்கறத இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். எதனால யூனிஃபார்ம் மோஷனா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆன ஸ்பீட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி டிக்ரீஸ் ஆகுது, ஓகேவா, இல்ல ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆக ஆரம்பிக்குது, இதெல்லாம் தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஓகே, ஸ்டார்டிங்ல இது கொஞ்சம் கதை மாதிரி தான் போகும். ஓகேவா, ஒருத்தர் வருவார், இந்த நீங்க கெமிஸ்ட்ரியில அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் வருவாரு, இதுதான் அட்டாமிக் மாடல்னு ஒண்ணு கொடுப்பாரு. அதுக்கடுத்து இன்னொருத்தர் வருவாரு, இல்ல அவர் சொன்னது தப்பு, இதுதான் கரெக்ட், இன்னொரு மாடல் கொடுப்பாரு. அடுத்து இன்னொருத்தர் வருவாரு, இல்ல நீங்க சொன்னதும் தப்பு தான், நான் சொல்றேன் இதுதான் கரெக்ட்னு வருவாரு. கடைசியில இன்னொருத்தர் வருவாரு, இவர் சொன்னதுலயும் உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லுவாரு. அதுக்கடுத்து இவர் இதுக்கு முன்னாடி சொல்ல சப்போர்ட் பண்றதுக்காக இன்னொருத்தர் வந்து, இல்ல அவர் சொன்னது ஒரு ஸ்பெஷல் கேஸ், அது அப்படி இது இப்படின்னு சொல்லி வருவாங்களா. அதே மாதிரிதான் இங்கேயும் முதல்ல ஒருத்தர் வருவார், தப்பா சொல்லிட்டு போயிருவாரு. அடுத்து இன்னொருத்தர் வந்து லைட்டா சொல்லிட்டு போவாரு. அதுக்கடுத்து அதை வச்சு டெவலப் பண்ணி இன்னொருத்தர் கொண்டு வருவாரு. ஓகேவா, சோ அந்த முதல்ல வர்ற ஆளுதான் நம்மளுடைய அரிஸ்டாட்டில். ஓகேவா, அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா, இது உங்க என்சிஆர்டில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். சரியா, அப்படியே எழுதுறேன். an external force is required for an object to be in motion. அதாவது அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரு, an external force is required for an object to be in motion. ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ்னா என்னன்னு ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துறேன். ஓகேவா, ஃபோர்ஸ் என்னது, புஷ் ஆர் புல், இந்த பேசிக் லெவல்ல இருந்தா போதும். ஓகேவா, ஒரு விஷயத்தை தள்ளுற ஆர்எல்ஸ் இழுக்கிற, இதுதான் ஃபோர்ஸ். சரியா, இது இன்டெப்தா ஃபோர்ஸோட ஃபார்முலா இதெல்லாம் வந்து பின்னாடி நியூட்டன்ஸ் கிளாஸ்ல பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேவா, இதே லெக்சர்ல கொஞ்சம் பின்னாடி வரும். ஓகே, இவர் அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கு அப்படின்னா அது அந்த மோஷன்லயே மெயின்டைன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா, பட் ஆனா இவர் சொல்றது கரெக்டா கிடையாது. ஏன்னா நீங்க கேட்கலாம், எப்படி ப்ரோ கரெக்ட் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ப்ரோ. நான் வந்து ஒரு பாலை வந்து தரையில உருட்டி விடுறேன், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு அந்த பால் தான் நின்றுமே. அப்போ எனக்கு அந்த பாலை மோஷன்லயே வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தா தானே, நான் எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தா தானே அந்த பால் வந்து மோஷன்லயே இருக்கும். அப்படின்னா வெயிட், இங்க நீ ஒரு விஷயத்த மறக்கிற. அதாவது அந்த பால் நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தரையில நடக்கிற உராய்வுகள். ஓகேவா, அந்த தரையில அது உரசுறதுனால உனக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஃப்ரிக்ஷன் எப்படி இருந்தாலும் இருக்கதான் செய்யும். ஓகேவா, அது எவ்வளவு ஸ்மூத்தான சர்ஃபேஸா இருந்தாலும் சரி ஃப்ரிக்ஷன் லைட்டாவாது இருக்கும். அதனாலதான் உனக்கு நின்னுருது. ஓகேவா, சோ நீ அந்த ஃப்ரிக்ஷனை அப்போஸ் பண்ணி, ஃப்ரிக்ஷனும் ஒரு ஃபோர்ஸ் தான், அதை அப்போஸ் பண்ணி தான் நீ மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பாலை ரோல் பண்ண வைக்கிற. ஓகேவா, இஃப் இன் கேஸ் நீ ஒரு ஐடியலான ஒரு போர்டு கண்டுபிடிச்சிட்ட, ஓகேவா, நல்ல ஒரு ஃப்ளோர் மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்ட, அது வந்து ஜீரோ ஃப்ரிக்ஷன் உள்ளது அப்படின்னா அதுல நீ ஒரு பாலை உருட்டி விடுறன்னு வச்சுக்கோ, பாலுமே வந்து ஜீரோ ஃப்ரிக்ஷன்ல உள்ள சர்ஃபேஸ்ல உள்ள பால். ஓகேவா, அந்த பாலை உருட்டி விடுறீங்கன்னா அப்ப அந்த டைம் உன்னோட பால் நிக்காம போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா, நிக்காம போய்கிட்டே தான் இருக்கும். சோ இதத்தான் அவர் கலீலியோ அடுத்து சொன்னாரு. இல்ல, அரிஸ்டாட்டில் சொல்றது வந்து இட் இஸ் ராங். ஓகேவா, அரிஸ்டாட்டில் சொல்றது ராங், கலீலியோ அரிஸ்டாட்டில் சொல்றது ராங். இவர் அப்ப என்ன சொன்னாரு, சரி அவர் சொல்றது தப்புனா நீங்க சொல்லுங்க என்ன கரெக்ட்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவர் என்ன சொல்றாரு, he is saying that ஒரு பாடி ரெஸ்ட்ல இருந்தாலோ ஆர்எல்ஸ் ஒரு யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்தாலும், யூனிஃபார்ம் லீனியர் மோஷன், ஓகேவா, ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிறது, ஒரு யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்தாலோ அது அப்படியே தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும்ன்றாரு. ஓகேவா, அதாவது
the state of rest and the state of uniform linear motion are equivalent. Okay va? In both cases there is no net force acting on the body. ஒரு யூனிஃபார்ம் மோஷன்லயோ இல்ல இதுலயோ போகுது அப்படின்னா அதுல எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது, நீ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் கலீலியோ சொன்னார். ஓகேவா? ஓகே, நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன் ரெஸ்ட் அண்ட் யூனிஃபார்ம் லீனியர் மோஷன். ஓகேவா? யூனிஃபார்ம் லீனியர் மோஷன். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு வந்து தியரி தான். ஓகேவா? சோ இதெல்லாம் நீங்க எழுதணுங்கிற அவசியம் இல்ல, இதெல்லாம் நோட் பண்ணாதீங்க. ஓகே, சரி. இவங்க கலீலியோவுக்கு அடுத்து வந்ததுதான் நம்மளுடைய நியூட்டன். ஓகேவா? சர் ஐசக் நியூட்டன். அவருக்கு வந்து சார் அப்படிங்கக்கூடிய அந்த இதை நீங்க சேர்த்துதான் சொல்லணும். பிகாஸ் அவர் ஒரு ஆள் பிசிக்ஸ்ல எவ்வளவோ கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காரு ஐசக் நியூட்டன். ஓகேவா? சோ எப்பவுமே அவரை சார் ஐசக் நியூட்டன் தான் சொல்லணும். சோ நம்ம சார் ஐசக் நியூட்டன் தான் நம்ம கலீலியோவோட இந்த இதை வச்சு இன்னும் கொஞ்சம் அவரு பில்ட் பண்ணாரு. ஓகேவா? இத பேஸா வச்சு அவரு லாஸ் கொண்டு வந்தாரு. ஓகே, அவருடைய ஃபர்ஸ்ட் லா நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதட்டா இல்ல இந்த பேஜ்ல எழுதட்டா? லெட் மீ ரைட் இட் இன் திஸ் பேஜ். ஏன்னா ஃபர்ஸ்ட் லா இஸ் கம்ப்ளீட்லி a theory based. Newton's first law of motion. ஓகேவா? first law என்ன சொல்லுது? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, every body continues to be in its state of motion, state of rest or uniform motion. அது வந்து எய்தர் ரெஸ்ட்ல இருந்தாலோ இல்ல யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்தாலோ அது அதுலயே தான் கண்டினியூ பண்ண இது பண்ணும். ஓகேவா? யூனிஃபார்ம் மோஷன் இது வந்து லீனியர் யூனிஃபார்ம் மோஷன். சரியா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல உள்ள ஒரு யூனிஃபார்ம் மோஷன். அன்லெஸ் கம்பல்டு பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். ஓகேவா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அதாவது உனக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, அந்த பாடி எய்தர் ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்லயே தான் இருக்கும். ஓகேவா? மூவ் ஆகாது, மோஷனுக்கே வராது. இல்ல ஒரு யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கு அப்படின்னா அது யூனிஃபார்ம் மோஷன்லயே தான் இருக்கும். ஓகேவா? புரியுதா உனக்கு? இப்போ நீ இதுக்கு ஐடியல் கேஸா எடுக்கணும், நம்ம ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோனட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் அவங்க லைட்டா ஒரு சின்ன ஸ்பீடு கொடுத்தாலும் போதும், அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் கிடையாது, தரையோட எதுலுமே இது பண்ண போறது இல்ல. லைட்டா ரொம்ப 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 மினிமமான ஏர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அதுவுமே நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான், ரொம்ப 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 கம்மி. சோ உனக்கு அந்த ஸ்பேஸ்ல நான் உன 1 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிற வேகத்துல தள்ளி விட்டாலும் உன் மேல எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல அப்படின்னா, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது கம்ப்ளீட் எம்டி ஸ்பேஸ் தான். ஓகேவா? அங்க பிளானட் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோ, அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. அப்போ நீ அந்த 1 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிற ஸ்பீட்லயே டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்ப நிக்காம. ஓகேவா? எங்கேயுமே நீ நிக்க மாட்ட. அதத்தான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா சொல்லுது. எல்லா பாடியுமே இட் டென்ஸ் டு கண்டினியூ, அதுங்களோட விதத்திலே தான் போக விரும்பும். எய்தர் அது ரெஸ்ட்ல இருந்தா நான் ரெஸ்ட்லயே தான் இருப்பேன்னு சொல்லும், இல்ல ஒரு யூனிஃபார்ம் மோஷன் பண்ணிட்டு இருந்தா நான் யூனிஃபார்ம் மோஷனே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும். ஓகேவா? unless otherwise acted upon by an external force. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காம அதுங்க எதுவுமே மாத்திக்காது. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு பாலை உருட்டி விடுற, அந்த பால் அதோட டைரக்ஷனை தன்னால மாத்துமா? மாத்தாது. எய்தர் ஏதாவது ஒரு சர்ஃபேஸ்ல போய் முட்டணும், முட்டி மாறும். அப்ப அந்த சர்ஃபேஸ்ல போய் முட்டும் போது ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிரும். ஓகேவா? இது மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இல்லைன்னா நீ கையை வச்சு தள்ளி விடணும், அப்போ நீ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கொடுக்காம
எதுவுமே இல்லாம அந்த பால் தன்னால திரும்பும்னா எப்படி திரும்பவே திரும்பாது. ஓகேவா? இஃப் நெட் ஃபோர்ஸ் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், இத நான் இப்படி மாத்தியும் சொல்லலாம். எப்படின்னா, if net external force on a body is zero, then its acceleration is zero. ஓகேவா? then its acceleration is zero. ஓகேவா? அதாவது ஆக்சிலரேஷன் எப்போ ஜீரோவா இருக்கும்? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு சரியா? இந்த ஆப்ஜெக்ட்ல நீ ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிற, நானும் இதே பக்கம் ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அது வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அது ரெஸ்ட்ல இருக்கும்போது நான் ஒரு 10 நியூட்டன் கொடுக்குறேன், நீ ஒரு 10 நியூட்டன் கொடுக்குற. ரெண்டு பேரும் ஆப்போசிட் சைட்ல கொடுத்தா ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அது அப்பமும் ரெஸ்ட்லயே தான் இருக்கும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, இப்போ இதே இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 5 மீட்டர் பர் ஸ்பீட்ல நவுண்டிட்டு இருக்கு. ஓகேவா? 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்ல நவுண்டிட்டு இருக்கும்போது நீ ஒரு 10 நியூட்டன் பிடிச்சி இழுக்கிற, நான் ஒரு 10 நியூட்டன் பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னா அது அப்பமும் 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்லயே தான் டிராவல் ஆயிட்டு இருக்குமே தவிர அதுல எந்த ஒரு ஆக்சிலரேஷனும் வராது. இப்போ நீங்க கேட்கலாம், பட் ஆனா ப்ரோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கே, நானும் ஒரு 10 நியூட்டன் கொடுக்குறேன், நீங்களும் ஒரு 10 நியூட்டன் கொடுக்குறீங்க, அப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்து ஏன் அது மாறல அப்படின்னா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீங்க எடுக்கணும். ஓகேவா? இப்ப இதுல பாரு, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டோட்டலா எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் கழிச்சது போகன்னு பாரு. எல்லாம் கேன்சல் ஆகுறதெல்லாம் கேன்சல் ஆனது போக எவ்வளவு ஃபோர்ஸ்? ஜீரோ. ஏன்னா நீ அங்க டாப்ல இருக்கிற 10 நியூட்டன் ஃபோர்ஸுக்கு நான் ஆப்போசிட்டா இங்க ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து உன்னோட ஃபோர்ஸை நான் கேன்சல் பண்ணிட்டேன், என்னோட ஃபோர்ஸை உன் ஃபோர்ஸ் கேன்சல் பண்ணிருச்சு. சோ நல் ஃபோர்ஸ், அதாவது ஜீரோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி பாடி. அப்போ அதோட ஆக்சிலரேஷனும் ஜீரோ. அது அப்ப யூனிஃபார்ம் மோஷன் அப்படியே தானே இருக்கும், இல்ல ரெஸ்ட்ல இருந்தாலும் அப்படியே தானே இருக்கும். யோசிச்சு பாரு, v is equal to u plus at. சோ இப்ப நம்மளுக்கு நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா ஆக்சிலரேஷன் ஜீரோ. சோ இப்ப at ஜீரோ ஆயிரும். கரெக்டா? ஆமா. சோ அப்ப v is equal to u தானே. உனக்கு இனிஷியலா என்ன ஸ்பீட் இருந்துச்சோ அதே தான் ஃபைனலா இருக்க போகுது. இனிஷியலா ஸ்பீடு ஜீரோனா ஃபைனல் ஸ்பீடும் ஜீரோ தான். நீ இனிஷியலா ரெஸ்ட்ல இருக்க, ஜீரோவா இருக்குன்னா ஃபைனலாவும் நீ ரெஸ்ட்ல தான் இருப்ப, உன் ஸ்பீடு ஜீரோவா தான் இருக்கும். ஓகேவா? இதத்தான் என்ன சொல்றது, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, அடுத்து வர்றதுதான் நம்மளுடைய நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஓகேவா? நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஓகே, நியூட்டன்ஸ் செகண்ட் லால என்ன சொல்ல வராங்க? ஃபர்ஸ்ட் லா சிம்பிளா வந்து ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்ல இருக்கும், யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்தா யூனிஃபார்ம் மோஷன்லயே இருக்கும்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? ஆமா ப்ரோ. செகண்ட் லா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மொமெண்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு புது குவான்டிட்டி. ஓகேவா? இஃப் யூ ஆர் 11th ஸ்டூடெண்ட், நீங்க எய்தர் 9th படிச்சிருக்கலாம், 9th படிக்கலனாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு புது குவான்டிட்டி P equals to mv. ஓகேவா? இட் இஸ் a வெக்டார் குவான்டிட்டி தான். P stands for momentum. ஓகேவா? momentum. M for mass, V for velocity. ஓகேவா? momentum is equal to P is equal to mv. ஓகேவா? இது மொமெண்டம்னு சொல்லுவோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியா? சரி ப்ரோ, இப்போ உனக்கு ஒரு சில கேசஸ் சொல்றேன், அதெல்லாம் என்னென்ன எப்படி எப்படி இருக்குங்கிறத மட்டும் எனக்கு சொல்லு. ஒரு பெரிய பிளாக் இருக்கு, நல்ல ஹெவியான ஒரு பிளாக் இருக்கு. பிளாக்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோயேன். இன்னொரு அதே பக்கம், அது பக்கத்திலேயே இன்னொரு சின்ன ஸ்கொயர் ஒரு பிளாக் இருக்கு. ஓகேவா? ஓகே, பிளாக்னா இப்படி இருக்கக்கூடிய ஒரு செங்கல் மாதிரி. சரியா? ஒரு கியூப் ஷேப்டு செங்கல். ஓகே, சோ இப்ப இதுல எனக்கு பெரிய பிளாக்க தள்ளுறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் வேணுமா, இல்ல சின்ன பிளாக்க தள்ள ரொம்ப ஃபோர்ஸ் வேணுமா? ப்ரோ, பெரிய பிளாக்க தள்ள தான் ரொம்ப ஃபோர்ஸ் வேணும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் ரெண்டுத்துல பார்த்தோம்னா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெரிய பிளாக்கு தான் மாஸ் அதிகமா இருக்கும். சோ பெரிய பிளாக்க தள்ள தான் ஃபோர்ஸ் அதிகமா வேணும். கரெக்ட். சரி, அப்ப சின்ன பிளாக்கோட பெரிய பிளாக்கு தான் ஃபோர்ஸ் அதிகமா வேணும். சரி, ஓகே. அப்போ F is directly proportional to M. கரெக்டா? ஆமா ப்ரோ. சரி, மாஸ் அதிகமா இருந்தா ஃபோர்ஸ் அதிகமா தேவை. சரி, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஓகேவா செம்ம ஸ்பீடா வருது. ஒரு புல்லட் எடுத்துக்கோ. சரியா? என்கிட்ட 2 புல்லட் இருக்கு.
சேம் மாஸ் உள்ள 2 புல்லட். சரியா? இப்போ நான் மாஸை கான்ஸ்டன்ட் ஆக்கிட்டேன். சரி, இப்போ எனக்கு இந்த 2 புல்லட்ல ஒரு புல்லட் 70 மீட்டர் per செகண்ட் ஸ்பீட்ல வருது, இன்னொரு புல்லட் 7 மீட்டர் per செகண்ட் ஸ்பீட்ல வருது. இது ரெண்டுத்துல நீ ரெண்டையும் நிறுத்தணும்னா உனக்கு எதுக்கு இருக்கிறதுலே அதிகமான ஃபோர்ஸ் தேவை? இல்ல நீ நிறுத்துறத விட சிம்பிளா யோசிச்சு பாரு. உன்னோட தோல் இருக்குல்ல, அதுதான் வந்து உனக்கு அப்போசிட். நிறுத்த போற ஃபோர்ஸ் அந்த தோல் தான் வச்சுக்கோயேன். நீ சும்மா நிக்கிற, இதுல 70 மீட்டர் per செகண்ட்ல வந்த புல்லட் உன்னை பியர்ஸ் பண்ணி, அதாவது உன்னை தொலைச்சிக்கிட்டு போகுமா, இல்ல 7 மீட்டர் per செகண்ட் வந்தா தொலைச்சிக்கிட்டு போகுமா? ப்ரோ வேகமா வந்த புல்லட் தான் டக்குன்னு அப்படியே தொலைச்சிட்டு வெளியே போயிரும் ப்ரோ. மெதுவா வந்தது மேல பட்டு கீழே விழுந்துரும். எஸ், சோ வேகமா வர்றதுக்கு ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். கரெக்டா? இல்லனா நான் இதை அப்படி சொல்றதை விட இத மொமெண்டம்னு வச்சுக்கோங்க. மொமெண்டம் வேகமா வர்றதுக்கு தான் அதிகம். கரெக்டா? ஆமா ப்ரோ. சரி, இதை நான் எஃப்னு கூட போடலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து சரி, ஓகே, இப்போதைக்கு மொமெண்டம்னே வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ஒரு கிரிக்கெட் பால். ஓகேவா? ஒரு கிரிக்கெட் பால நல்லா சிக்ஸர் தூக்கி அடிச்சிட்டாங்க. நான் தான் பவுண்டரியில நிக்கிறேன், இல்ல நீ தான் பவுண்டரியில நிக்கிற. ஓகேவா? நீ நிக்கிற. இப்ப அந்த பால் வருது, நல்லா செம்ம ஸ்பீடா வருது உன் கை கிட்ட. நீ பிடிக்கும் போது நீ கைய அப்படியே பாலை புடிச்சிட்டு அப்படியே பின்னாடி இழுப்பியா, இல்ல புடிச்சிட்டு அப்படியே நிப்பியா? அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பால் வருது, இப்ப இதுதான் உன் கை. ஓகேவா? நீ என்ன பண்ணிட்ட, இது கை மாதிரியே இருக்காது, பட் அசியூம் பண்ணிக்கோ. ஓகேவா? நீ என்ன பண்ணிட்ட, அப்படியே புடிச்சிட்டு இப்ப உனக்கு பால் இங்க வந்து லேண்ட் ஆயிடுச்சு, அப்படியே கையை வச்சிருக்க. இன்னொரு கேஸ்ல பால் இருக்கு, பால் அடுத்து வருது. பட் ஆனா இந்த கேஸ்ல நீ என்ன தெரியுமா பண்ற, கைய பின்னாடி கொண்டு வர. ஓகேவா? நம்ம எப்பவுமே கேட்ச் அப்படித்தானே பிடிப்போம். சோ அப்ப கைய பின்னாடி கொண்டு வர. இப்ப இந்த 2 கேஸ்ல உனக்கு எந்த கேஸ்ல ரொம்ப கை வலிக்கும்? அப்படியே பாலை பிடிச்சிட்டு நிக்கிற கேஸ்ல தானே கை வலிக்கும். கரெக்டா? நீ கைய நகட்டாம அப்படியே கேட்ச் பிடிச்சு நின்னா உனக்கு கை சுள்ளுன்னு வலிக்கும். பட் இதே இது நீ அந்த பாலை பிடிச்சி லைட்டா அப்படியே கைய பின்னாடியில, உனக்கு வலி கம்மியா தான் இருக்கும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, சோ நம்மளுக்கு இதை நான் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ்னு கூட போடலாம். ஓகேவா? ஓகே, ஃபோர்ஸ். நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆச்சு, நம்மளுடைய வெலாசிட்டி குறைஞ்சிச்சு. கரெக்டா? ஆமா ப்ரோ. சோ சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கு இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். கரெக்டா? இது சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு வச்சுக்கலாம், என்ன வெலாசிட்டின்னு இருக்கட்டும். ஓகேவா? இப்போ ஃபோர்ஸ் வந்து எதுல அதிகமா இருந்துச்சு, நம்மளுக்கு வெலாசிட்டி சேஞ்ச் ஆனதுல, அதுவும் டக்குன்னு சேஞ்ச் ஆனதுல நம்மளுக்கு அதிகமான ஃபோர்ஸ் கிடைச்சிச்சு. கரெக்டா? அதாவது நீ இப்போ கையை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, மேல இருந்து பால் வருது, உன்னோட கையை ஸ்ட்ரெயிட்டா பிடிச்சிருக்க, நீ நகட்டவே மாட்டேன். அப்போ கையில பால் பட்ட உடனே அடுத்த செகண்ட் அந்த பாலோட ஸ்பீடு 0. கரெக்டா? அடுத்த செகண்ட் அந்த பாலோட ஸ்பீடு 0. சோ அப்போ இங்க மொமெண்டம் சேஞ்ச் ஆனது எவ்வளோ? மொமெண்டம் சேஞ்ச் ஆனது எவ்வளோ? உனக்கு இனிஷியல் மொமெண்டம், சாரி ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம்னு எடுக்கணும். ஓகேவா? சோ அப்போ உனக்கு மொமெண்டம் சேஞ்ச் ஆனது ஒரு செகண்ட்ல சேஞ்ச் ஆயிருச்சு. கரெக்டா? ஆமா ப்ரோ. இதே இது நான் அதே மாதிரி அந்த பாலை நான் வந்து மெதுவா அப்படியே கையை பின்னாடி கொண்டு போய் அப்படியே மெதுவா ஸ்லோவாக்குறேன் அப்படின்னா எனக்கு மொமெண்டம் சேஞ்ச் ஆகுறது ஸ்லோவா சேஞ்ச் ஆகுதா? ஆமா ப்ரோ. ஸோ எஸ், ஒரு 2 நிமிஷம். ஸோ இதை வச்சுதான் நம்ம அடுத்த லா சொல்ல போறோம். அடுத்த லா என்னன்னு சொல்லிருட்டா, அதுக்கடுத்து நம்ம ஃபார்முலா எழுதுவோம். ஓகேவா? ஸோ வாட் டஸ் தி நெக்ஸ்ட் லா ஸ்டேட்? அதாவது அடுத்த லா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் is directly proportional to applied force. Directly proportional to applied force. ஓகேவா? it is directly proportional to applied force. அது வந்து டைரக்ஷன், சேம் டைரக்ஷன்ல. ஓகேவா? ஓகே,
என்னதான் ப்ரோ சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்ல. உனக்கு ஃபோர்ஸுங்கிறது மாச வச்சு டிபெண்ட் ஆகுது, வெலாசிட்டி வச்சு டிபெண்ட் ஆகுது. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சோ நான் அதுக்காக தான் ஒரு புது குவான்டிட்டியா டிஃபைன் பண்ணிட்டேன். என்னது? மொமெண்டம். சரி, அப்ப ஃபோர்ஸ் எனக்கு மொமெண்டமோட சேஞ்ச்ல தான் டிஃபர் ஆகுதா அப்படின்னா அதுல மட்டும் இல்ல, அந்த மொமெண்டம் என்ன வேகத்துல சேஞ்ச் ஆகுதுங்கிறத வச்சு டிபெண்ட் பண்ணுது. ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொமெண்டம் உனக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோயேன். நீ இந்த பாலை வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு அப்படியே பிடிக்கிற, கையை பின்னாடி இருந்து நவுட்டாம அப்படியே பிடிக்கிற அப்படின்னா உனக்கு மொமெண்டம் ஒரு செகண்ட்ல 0 ஆகும். கரெக்டா? ஒரு பர்டிகுலர் மொமெண்டம் இப்போ வந்து ஒரு 10 kg பால் 10 மீட்டர் per செகண்ட்ல வந்துட்டு இருக்குன்னா அதோட மொமெண்டம் எவ்வளோ? 10 × 10 100. இப்போ ஒரு செகண்ட்ல அதோட ஸ்பீடை 0 ஆக்கிட்டீங்கன்னா அதோட மொமெண்டம் எவ்வளோ ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ அப்போ 100 நியூட்டன் மீட்டர் இருந்த ஒரு 100 நியூட்டன் செகண்ட்ஸ் இருந்த ஒரு மொமெண்டம் ஒரே செகண்ட்ல 0 ஆயிருச்சு. அப்போ ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? இதே இது நீ அந்த பால் பிடிச்சி லைட்டா அப்படியே கையை பின்னாடி நவுட்டிக்கிட்டே பிடிக்கிறேன்னு வச்சுக்கோயேன், அந்த டைம் நீ அதோட ஸ்பீடை கிராஜுவலா கம்மி பண்ற. ஸோ அப்போ உனக்கு டைம் டேக்கன் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ அப்போ மொமெண்டமோட ரேட் ஆஃப் சேஞ்ச், அதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட வெலாசிட்டி. அதே மாதிரி இங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் நம்மளுடைய ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அண்ட் அதோட ரேட். ஸோ டெல்டா பி டிவைடட் பை டெல்டா டி. ஓகேவா? இது நீங்க எய்தர் ஒரு கான்ஸ்டன்ட் போட்டும் எழுதலாம், கான்ஸ்டன்ட் விடாம எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி பை டெல்டா டின்னு போடலாம். ஓகேவா? சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இத டிபி பை டிடினும் போடலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சரி, இப்போ நீ ஒரு விஷயம் நல்லா கவனி. நம்ம நிறைய பேர் இதுவரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபார்முலா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல. ஆமாம் ப்ரோ, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ கரெக்ட் தானே அப்படின்னா இல்ல, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏங்கிறது தவறான ஃபார்முலா. ஓகேவா? எதனால ப்ரோ அப்படி அப்படின்னா, என்ன ப்ரோ எல்லாருமே இதை தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீங்க மட்டும் எப்படி தப்புன்னு சொல்றீங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏங்கிறது தப்பு. தப்புனா கம்ப்ளீட்லி ராங்னு கிடையாது, பட் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு நீ ஜென்ரலா யூஸ் பண்றது தப்பு. ஓகேவா? அது ஒரு ஸ்பெஷல் கேஸ்ல மட்டும்தான் நீ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லி யூஸ் பண்ணணும். இப்ப நம்மளே எஃபோட ஃபார்முலா டிரைவ் பண்ணிடுவோம், அவ்வளவுதானே. நம்மளுக்கு டிபி பை டிடின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபார்முலா டிரைவ் பண்ணுவாங்க. பியோட இடத்துல நான் என்ன பண்ணணும்? டி பை டிடி ஆஃப் எம் இன்டு வி. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, இப்ப இதுல நல்லா கவனி, நம்மளுக்கு வெலாசிட்டி மட்டும் வேரியபிள் கிடையாது, மாஸும் வேரியபிளாக இருக்கலாம். கரெக்டா ப்ரோ? மாஸ் எப்படி ப்ரோ வேரி ஆகும்? நீங்க நிக்கிறீங்க, நீங்க ஓடிட்டு இருக்கும்போது உங்க மாஸ் என்ன குறைய போதானா? எஸ், ஒய் நாட்? ஏன் குறையாது? என் உடம்புல இருந்து கொஞ்சம் வேர்வை கீழே விழுது, ஸோ மேபி அந்த மாஸ் குறைஞ்சிருக்கலாம்ல. சரி, அதை கூட விட்டுரு. ஒரு கார் எடுத்துக்கோ, சரியா? கார் போயிட்டு இருக்க அதோட பெட்ரோல், அதோட ஃபியூவல் பேர்ன் ஆகி வெளியே காத்தா போயிரும், அது பொல்யூஷனா போயிரும். ஸோ அப்போ போனோன்னா காரோட மாஸ் குறைஞ்சிருக்கும்ல. புரியுதா? ஸோ அப்போ கார்ல ஃபோர்ஸ்ல, அதாவது காரோட மாஸும் வேரி ஆகுது, வெலாசிட்டியும் வேரி ஆகுது. இந்த கண்டிஷன் நம்ம அதிகமா எங்க தெரியுமா யூஸ் பண்ணுவோம்? ராக்கெட் ப்ராப்ளம்ஸ்னு ப்ராப்ளம் வரும். ஓகேவா? அதுல நம்ம இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணுவோம். அதாவது உனக்கு ராக்கெட் மேல போக போக அதுல ஃபியூவல் பேர்ன் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேஜி பெர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்துல ஃபியூவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ அப்போ அப்படி ஃபியூவல் குறையும் போது உனக்கு நீ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படிங்கக்கூடிய ஃபார்முலாவை போட்டினா உன்னோட மொத்த கண்டிஷனும், அதாவது மொத்த கால்குலேஷன் எல்லாம் தப்பா தான் போய் முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்ல நம்ம இதை என்ன பண்ணணும்? இப்ப நம்மளுக்கு ரெண்டுமே நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட்டபிள், அதாவது ரெண்டுமே வேரியபிள் அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் நான் வந்து வி கான்ஸ்டன்ட்னு வச்சுட்டு எம் மட்டும் வேரியபிள் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஸோ அப்ப அது டிஎம் பை டிடி இன்டு வி பிளஸ், நான் இப்ப என்ன பண்றேன்? எம் கான்ஸ்டன்ட்னு வச்சுட்டு விஏ மட்டும் வேரியபிளா வச்சு பண்ண போறேன், எம் இன்டு டிவி பை டிடி. ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு என்ன வரும்? டிஎம் பை டிடி அப்படியே இருக்கட்டும், டிஎம் பை டிடி இன்டு வி பிளஸ் எம் இன்டு டிவி பை டிடி தான் நம்மளோட ஆக்சலரேஷன் ஏ. நம்ம ஐடியல் கேஸ அசியூம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த டிஎம் பை டிடியை வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? மாஸே சேஞ்ச் ஆகல, மாஸ் அப்படியே தான் இருக்கு, கான்ஸ்டன்டான மாஸ்ன்னு எடுத்துதான்
F is equal to maங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது வந்து ஸ்பெஷல் கண்டிஷன்ல தான், மாஸ் கான்ஸ்டன்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன்ல மட்டும்தான் F is equal to ma வேலிட். மிச்ச கண்டிஷன்ஸ்ல கரெக்டான ஃபார்முலா ஃபார் F அப்படின்னு கேட்டீங்கன்னா F is equal to dm by dt into v plus m into a. ஓகேவா? அதுதான் கரெக்டான ஃபோர்ஸ் உடைய ஃபார்முலா. இந்த பேசிக்ஸ் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு கொடுத்துருவான் ஈக்குவேஷனு, மாஸ் சேஞ்சஸ் வித் லைக் அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு மாதிரி அது எப்படி சொல்றது உங்களுக்கு, மாஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவான். 2t² + 4t + 6 இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பீட் இவ்வளோ, இதுல வந்து ஆக்சலரேஷன், இது ஸ்பீடுக்கு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துருவான், கொடுத்துட்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் தெளிவா இருந்துக்கோங்க. F is equal to ma, F is equal to m எல்லா இடத்துலயும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? F is equal to dp by dtங்கிறது இட் இஸ் அ பர்ஃபெக்ட்லி கரெக்ட் ஈக்குவேஷன் டு யூஸ். ஓகேவா? எல்லா இடத்துலயும் யூனிவர்சலி வேலிட். ஓகேவா? இப்போ நீங்க இந்த ஈக்குவேஷன் எடுத்தாலுமே யூனிவர்சலி வேலிட் தான். பட் நீங்க இதை விட இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. ஸோ F is equal to dp by dt. ஓகேவா? அதுதான் யூனிவர்சலி வேலிடான ஒரு ஈக்குவேஷன். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு கான்செப்ட் படிப்போம். ஓகேவா? என்ன கான்செப்ட்? இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் படிப்போம். இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் படிக்கிறோம். அது என்ன ப்ரோ இம்பல்ஸ் அப்படின்னா, இட் இஸ் தி சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். மொமெண்டம் எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இம்பல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நான் ஃபார்முலா எழுதுனா எப்படி எழுதலாம்? F is equal to dp by dt. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ dp equals to f dt. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ இதை நான் இன்டெகிரேட் பண்ண அப்படின்னா, இப்போ இதை நான் இன்டெகிரேட் பண்ண அப்படின்னா எனக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம், அதாவது இம்பல்ஸ் கிடைச்சிரும், which is equal to impulse is equal to f dot dt. ஓகேவா? இல்லனா it is equal to f into delta t. ஓகேவா? பெரிய டைம் இன்டர்வலா இருந்தா டெல்டா டி, ரொம்ப 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 சின்ன இன்ஃபைனைட்ஸிமலி ஸ்மால் டைம் இன்டர்வல் அப்படின்னா அதுக்கு dt. ஓகேவா? இதுதான் இம்பல்ஸ், சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகே ஓகே. இப்போ இதுக்கு என்ன ஒரு சம் பண்ணலாமா? வெயிட், உங்களுக்கு என்சிஆர்ல இருந்து ஒரு சம் எடுத்தா. ஓகே, ஒரு क्वेश्चन. சாரி, ரொம்ப ஸ்லாண்டா இருக்கா? இல்ல லைட்டா தானே இருக்கு. ஓகே, இருக்கட்டும். அதாவது இப்போ இங்க வந்து எனக்கு ஒரு வால் இருக்கு. ஓகேவா? ஓகே. இந்த வால்ல இருந்து இது வந்து ஹரிசான்டலா வரைகிறேன், பெர்பெண்டிகுலர் லைன். ஓகே. இந்த வால்ல எனக்கு வந்து ஒரு பால் வந்து ஹிட் ஆக போகுது. எப்படி? ஒரு பர்டிகுலர் ஆங்கிள், ஒரு 30 டிகிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இது எலாஸ்டிக்கா ஹிட் ஆகுது. அதாவது வந்து 30 டிகிரில ஹிட் ஆயிட்டு திரும்பி அதே ஸ்பீட்ல இந்த பால் அதே 30 டிகிரி ஆங்கிள் இது போகுது. ஓகேவா? இங்க விங்கிற ஸ்பீட்ல வந்துச்சுன்னா இங்கேயும் விங்கிற ஸ்பீட்ல தான் போகுது. ஓகே ஓகே ப்ரோ. சரி சரியா? விங்கிற ஸ்பீட்ல ஹிட் ஆயிட்டு விங்கிற ஸ்பீட்ல ஹிட் போகுது. 30 டிகிரில வந்து ஹிட் ஆச்சு. அதே மாதிரி அது சென்டர்ல இருந்து இப்போ 30 டிகிரிங்கிறதுல டிவியேட் ஆகி போகுது. ஓகே. இப்போ எனக்கு ஃபைண்ட் தி இம்பல்ஸ். ஓகேவா? அண்ட் ஒரு நிமிஷம் கொஸ்டின் எழுதுறேன். ஃபைண்ட் impulse if mass of ball equals to root
3√3 kg and V is 10 meter per second. Find force if velocity changes in 3 seconds. ஓகேவா? ஓகே. சோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இம்பல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். கரெக்டா? இம்பல்ஸ்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். எப்படி கண்டுபிடிக்கிறது? வெக்டாரை யூஸ் பண்ணி தான். ஓகேவா? எப்படி? வெக்டாரை யூஸ் பண்ணி தான். சோ எனக்கு இதுதான் வால். ஓகேவா? இதுதான் எனக்கு ஹரிசாண்டல் லைன். எனக்கு வெலாசிட்டி இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நான் 2 காம்பனன்ட் எடுக்க போறேன். ஓகேவா? இது என்னுடைய 30 டிகிரி. கரெக்டா? ஆமா. சோ இப்போ இதுக்கு நான் 2 காம்பனன்ட் எடுக்கிறேன். வெலாசிட்டி இப்படி வருதுன்னா இதோடைய ஒரு காம்பனன்ட் இப்படி வெயிட் பண்ண, இப்படி ஒரு காம்பனன்ட். ஓகேவா? இது என்னது? v cos θ. அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு இது இப்படி v sin θ. ஓகேவா? ஓகே. இப்போ எனக்கு இன்னொரு இது இப்படி போகுது. கரெக்டா? ஆமா. சோ இப்போ இதுக்கு நான் இப்போ அதே மாதிரி காம்பனன்ட் எடுக்க போறேன். ஓகேவா? வெயிட், இதை நான் வேற டயக்ராம்ல போடுறேன். ஓகே. இப்போ எனக்கு இப்படி போகுது. கரெக்டா? ஆமா ப்ரோ. இப்போ இதுக்கு காம்பனன்ட் எடுங்க. இது 30 டிகிரி. ஸோ அப்போ இதை எடுத்தோம்னா இங்கிட்டு பார்க்க இருக்கிறது v cos θ, இங்கிட்டு பார்க்க இருக்கிறது v sin θ. கரெக்டா? ஆமா ப்ரோ. நீங்க வாட்ல ப்ரோ இங்கதான் வெலாசிட்டி சேஞ்சே ஆகலையே, மாஸும் சேஞ்ச் ஆகலையே, ஸோ அப்போ வந்து இம்பல்ஸும் 0, ஃபோர்ஸும் 0 அப்படின்னு போட்டக்கூடாது. ஓகேவா? இங்க இனிமே நீங்க வெக்டார்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இதுல நல்லா கவனி. எனக்கு ஒய் ஆக்சிஸ்ல பாரு, ஃபர்ஸ்ட் இனிஷியலாவும் v sin θ கீழே பார்க்க தான் இருந்துச்சு, கொலிஷனுக்கு அப்புறமும் v sin θ கீழே பார்க்க தான் இருக்கு. ஸோ ஒய் ஆக்சிஸ்ல எனக்கு ஸ்பீடு மாறி இருக்கா? இல்ல ப்ரோ. ஸோ அப்ப எனக்கு ஒய் ஆக்சிஸ்ல இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் மொமெண்டம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல எனக்கு ஃபோர்ஸும் இல்ல, ஸோ 0. இதே இது நீங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல பாரு ப்ரோ, இங்கேயும் v cos θ தானே. அப்படின்னா v cos θ மேக்னிடியூட் அதுதான். டைரக்ஷனை கவனி. இங்கிட்டு உள்பக்கமா இருக்கு, இங்க வெளிய பார்க்க இருக்குது. ஸோ அப்போ நான் இப்போ என்னுடைய கால்குலேஷனை பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் கால்குலேட் பண்ண எனக்கு என்ன வரும்? எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? எஃப் டாட் டிடின்னு போடலாம் இம்பல்ஸ. இல்லைன்னா இம்பல்ஸ்க்கு இன்னொரு ஃபார்முலா எம் இன்டூ டெல்டா வி. ஓகேவா? எம் இன்டூ டெல்டா வி, அதாவது டெல்டா பி விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ டெல்டா வி. ஓகேவா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகே. ஸோ இப்போ இங்க நம்மளுக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி போடுங்க. ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு போடணும். ஓகேவா? m into v final minus v initial. ஓகே. சோ இப்போ இங்க அதை போடுங்க. நம்மளுக்கு இம்பல்ஸ் ஐன்னு வச்சுக்கிறேன், which is equal to or else delta p ன்னு வைப்போம். delta p equals to ஃபைனல் வெலாசிட்டி இந்த பக்கம் பார்க்க இருக்கா? ஆமாம் ப்ரோ. ஸோ அதை நான் நெகட்டிவ் v cos θன்னு எடுத்துக்கிறேன். cos θ என்னது நம்மளுக்கு இருக்கட்டும், v minus v cos θ மைனஸ் இது பாசிட்டிவ் தான். ஸோ v cos θ whole bracket into mass. கரெக்டா? ஆமா. minus v cos θ minus v cos θ minus 2v cos θ. கரெக்டா? ஆமா ப்ரோ. into m. சரி, இப்போ நீ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண. minus 2 into v யோட வேல்யூ எவ்வளோ? 10 into cos θ cos 30 யோட வேல்யூ √3/2 into m ஓட வேல்யூ 3√3. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ கேன்சல் பண்ணு. √3க்கு இது கேன்சல்டு. ஸோ அப்போ 10 into 9 90 நியூட்டன் செகண்ட்ஸ். ஓகேவா? 90 நியூட்டன் செகண்ட்ஸ். ஓகேவா? இப்போ புரிஞ்சுச்சா இம்பல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு? ஓகேவா? சிம்பிள் சம் தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் இல்லை. சிம்பிளா வெக்டாரை போட்டோம், முடிஞ்சது. மைனஸ் வி காஸ் θ மைனஸ் வி காஸ் θ. ஸோ மைனஸ் 2v cos θ இன்ட்டு எம்னு வரும். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு கேன்சல்லாம் பண்ணா 90 நியூட்டன் செகண்ட்ஸ் வருது. ஓகே.
நம்மளுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்கான், ஃபோர்ஸ் கேட்டிருக்கான். இஃப் வெலாசிட்டி சேஞ்சஸ் இன் 3 செகண்ட். ஸோ இந்த சேஞ்ச் 3 செகண்ட்ல நடக்குது அப்படின்னா எனக்கு இதோட ஃபோர்ஸ் எவ்வளவா இருக்கும்? சிம்பிள், எஃப் ஈக்குவல்ஸ் டு டிபி பை டிடி ஆர் எல்ஸ் டெல்டா பி பை டெல்டா டி. நம்மளுக்கு டெல்டா பி தெரியும் எவ்வளோ, 90. டெல்டா டி எவ்வளோ, 3 செகண்ட் நம்ம கொடுத்துருக்கான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 30 நியூட்டன் தான் நம்மளுடைய ஃபோர்ஸ். ஓகேவா, 30 நியூட்டன் தான் நம்மளுடைய ஃபோர்ஸ். புரிஞ்சுதா? கிளீனா? சூப்பரா? இந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்ல நீங்க இப்படி நான் இப்ப சால்வ் பண்ண மாதிரி டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணாலும் இட் வில் டேக் 2 or 3 செகண்ட்ஸ், அவ்வளவுதான். ஓகேவா? அதாவது இப்ப உங்களுக்கு இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அது வந்து 2v cos θ -2v cos θ தான் வரும். இதே இது உங்களுக்கு இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இது ஆல்பானா, அது sin ஆல்பான்னு வரும். ஓகேவா? அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, இஃப் பாசிபிள் ஃபார்முலா ஞாபகம் வைக்க முடிஞ்சாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லையா ஃபார்முலா ஞாபகம் வைக்க முடியாதுன்னா இந்த மாதிரி டக்கு டக்கு நாங்க போய் டெரிவேட் கூட பண்ணிடலாம். ஓகேவா? இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான இதெல்லாம் கிடையாது, சிம்பிள் விஷயம் தான். டக்கு டக்குன்னு டெரிவேட் பண்ணிடலாம். ஓகேவா? சம் புரிஞ்சுதா? ஓகே, சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கொஸ்டின், ஒரு என்சிஆர்டி கொஸ்டின் ஒன்று பார்ப்போமா? ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற கொஸ்டின் தான். ஓகேவா? NCERT question. The motion of a particle of mass m is described as described by y equals to ut plus half gt square. ஓகேவா? Find force acting on particle. Force acting on particle. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சாரி, நம்மளுக்கு ஃபோர்ஸ் என்னன்னு தெரியும்ல. ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? F is equal to dp by dt. dp என்னது? d by dt of m into v. கரெக்டா? ஆமா. இங்க நம்மளுக்கு மாஸ் m தான் கொடுத்துட்டாங்க. மாஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரியோ இல்ல அதுக்கு ஏதாவது ஈக்குவேஷன் கொடுத்த மாதிரியோ நோ இன்ஃபர்மேஷன். ஸோ m is constant. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நம்மளுக்கு which is equal to m into dv by dt. அப்ப இங்க நான் என்ன யூஸ் பண்ணலாம்? m into a ன்னு யூஸ் பண்ணலாம். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. பட் ஆனா எனக்கு a தெரியுமா? தெரியாதே ப்ரோ. மைட் பி நீ இந்த ஃபார்முலாவை y is equal, அதாவது s is equal to, வெயிட் பண்ணுங்க, s is equal to ut plus half at ஸ்கொயரோட கம்பேர் பண்ணினா a வந்து g ன்னு தெரியும். ஸோ mg ன்னு கொண்டு வந்துடலாம். பட் நான் இப்ப அப்படி சால்வ் பண்ணாம ஐம் கோனா சால்வ் இட் த்ரூ டிஃபரன்சியேஷன். ஓகேவா? பட் ஆனா ப்ரோ எனக்கு வந்து வெலாசிட்டியும் தெரியாது. அப்ப நான் எப்படி பண்றது? வெலாசிட்டி தெரிஞ்சாலும் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆக்சலரேஷன் கொண்டு வந்துடலாம். எனக்கு வெலாசிட்டியும் தெரியாது அப்படின்னா நம்மளுக்கான ஈக்குவேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஈக்குவேஷன்ல நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அந்த டிஸ்பிளேஸ்மெண்டோட இதை வச்சு நீங்க வெலாசிட்டி கொண்டு வரலாம். வெலாசிட்டில இருந்து யூ கேன் பிரிங் ஆக்சலரேஷன். ஸோ அப்போ dy by dt ஈக்குவல்ஸ் டு ut டிஃபரன்ஷியேட் பண்ணா u பிளஸ் ஹாஃப் gt ஸ்கொயரை பண்ணனா gt. ஓகேவா? திரும்பி இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன் ஆக்சலரேஷனுக்கு அப்படின்னா d ஸ்கொயர் y பை dt ஸ்கொயர் அப்படின்னு போட்டேன்னா u டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 பிளஸ் அதாவது g. ஓகேவா? ஸோ அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல்ஸ் டு g. அதான் நான் சப்ஸ்டியூட் பண்ணா f ஈக்குவல்ஸ் டு mg. சிம்பிளா? f is equal to mg. ஓகேவா? ஓகே, நீங்க இல்லைன்னா இந்த f is equal to maங்கிறது வந்துருச்சுல, இந்த ஏங்கிறத நீங்க இங்க ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க g தான் a. ஸோ mgன்னு போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, மிச்சம் அப்படி இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சரி, இம்பல்ஸ் அண்ட் மொமெண்ட் ஆஃப் சாரி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு கொஸ்டின்ல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு கேட்டாலும் சரி ஆர் எல்ஸ் ஃபோர்ஸ்ன்னு கேட்டாலும் சரி எல்லாம் ஒரே மீனிங் தான். ஓகேவா? குழப்பறதுக்காக தான் இத்தனை பேர்.
மிச்சபடி எல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு லா. அது என்ன ப்ரோ லா அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சலாதான், நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா. For every action there is an equal and opposite reaction. எல்லாத்துக்கும் மனப்பாடமா தெரியும் இந்த லா, கரெக்டா? ஆமா ப்ரோ, எஸ். ஸோ இது வந்து இந்த லா உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா சிம்பிளா சொல்றேன். நீ ஓங்கி செவுத்துல குத்துற, ஓகேவா? இப்போ ஒரு படம் பார்த்துட்டு வந்துட்ட, ஓகேவா? படத்தோட பேர் சொல்லாமான்னு தெரியல. ஸோ படம் பார்த்துட்டு வந்துட்ட, ஓகே, உன்னோட கையை நக்கிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொல்லிட்டு செவுத்துல ஓங்கி வாலை நோக்கி குத்த ஆரம்பிச்சிட்ட, ஓகேவா? நான் ஸ்ட்ராங் ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குத்திக்கிட்டே இருக்கேன். அப்போ யோசிச்சு பாரு, நீ தான் வாழை குத்துற, ஓகேவா? ஓகே, அப்போ வாளுக்கு தானே வலிக்கணும், ஏன் உன் கையும் வலிக்குது? நீ தான் ஃபோர்ஸ் கொடுக்குற, வால் சும்மா தான் நிக்குது, அது ஃபோர்ஸ் கொடுக்கல. அப்படின்னா உன் கைக்கு வலிச்சிருக்க கூடாது இல்ல? உன் கையும் வலிக்கும் குத்த குத்த, கரெக்டா? காரணம் நீ கொடுக்கறதுக்கு ஈக்குவலான மேக்னிடியூட்ல அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த வாலும் உன் மேல ஃபோர்ஸ் கொடுக்கும், ஓகேவா? நீ கொடுக்கறதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த வாலும் ஃபோர்ஸ் கொடுக்கும், புரியுதா? இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட்ல சொல்றது. ஃபார் நான் கிளியரா நியூட்டன்ஸ் தேர்ட்ல கிளியரா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, டு எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction, ஓகேவா? இல்லைன்னா இது உங்களுக்கு தெரியும், பட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, forces always, ஓகேவா, always occur in pairs, ஓகேவா? forces always occurs in pairs. அதாவது இப்போ force on body B by A, இல்லனா force on wall by U. நீ வால்ல கொடுத்த force is equal to negative of force on U by wall. ஏன் ப்ரோ இங்க நெகட்டிவ் போடுறேன்னா டைரக்ஷனுக்காக, ஓகேவா? ஏன்னா நீ இப்போ வால் வந்து ஈஸ்ட் சைட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீ அப்ப ஈஸ்ட் சைட நோக்கி நீ வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற அப்படின்னா அதே மேக்னிடியூட்ல அதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ நம்மளுடைய வால் என்ன பண்ணும், வெஸ்ட் சைட நோக்கி கொடுக்கும், கரெக்டா? ஏன்னா வெஸ்ட்ல தான் உன் கை இருக்கும், அந்த வாலுக்கு வெஸ்ட்ல தான் உன் கை இருக்கு. சோ உன் கையில அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அடிக்கும். சோ ஃபோர்ஸ் given by you on wall is equal to force given by wall on you, but நெகட்டிவ்ல, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல, ஓகேவா? இப்ப புரியுதா? F on wall by U is equal to negative of F on U by wall. உன் மேல வால் என்ன குடிச்சோ அதுக்கு நெகட்டிவ், ஓகேவா? கிளியரா புரியுது இல்ல? பிகாஸ் இதுதான் பேசிக். அண்ட் இதுல ஒரு தியரி பார்ட்ஸ் இருக்கு. இதுல என்னன்னா வந்து forces always occur in pair, ஓகேவா? நீ உன்னால இதுல எது ஆக்ஷன் எது ரியாக்ஷன் சொல்ல முடியாது. நீ அடிச்சதுனால ஃபோர்ஸ் ரிட்டர்ன் ஃபோர்ஸ் கொடுத்துச்சா, இல்ல அந்த ரிட்டர்ன் ஃபோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ அடிச்சியா, இதுல எது ஆக்ஷன் எது ரியாக்ஷன் உன்னால சொல்லவே முடியாது, ஓகேவா? நீங்க கேட்கலாம், ப்ரோ நான் அடிக்காம இருந்தா வால் தான் ரியாக்ஷன் கொடுக்கவே போறது இல்லையே, சோ இப்ப நான் கொடுத்தது தானே ஆக்ஷன், வால் கொடுக்கறதானே ரியாக்ஷனா? நீ அப்படி சொல்லவே முடியாது பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு, நீ வால் அடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு ரிட்டர்ன் ஃபோர்ஸ் வந்துச்சா? இல்ல, நீ அடிக்கிற அந்த டைம்ல கரெக்டா உனக்கு அதே ஃபோர்ஸ் வருது, வால்லயும் அதே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சோ முதல்ல அந்த ஃபோர்ஸ் ரியாக்ஷன், அதாவது வால்ல இருந்து உம்மல வந்த ஃபோர்ஸா இல்ல முதல்ல வந்தது நீ அடிச்சு கொடுத்த ஃபோர்ஸா அப்படிங்கிறது தெரியாது, ஓகேவா? சோ இதுல யூ cannot clearly say which is, or else you cannot distinguish between action and reaction. இதுதான் ஆக்ஷன் இதுதான் ரியாக்ஷன் அப்படிங்கறத உங்களால பிரிக்க முடியாது. அண்ட் இந்த பேர்ல தான் எப்பவுமே அக்கர் ஆகும்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த பேர்ல எது ஃபர்ஸ்ட் வருது எது செகண்ட் வருதுங்கிறதையும் உன்னால சொல்ல முடியாது. ஒரே டைம்ல கரெக்டா டக்கு டக்குன்னு ரெண்டும் ஒரே டைம்ல வரும், ஓகேவா? சோ இந்த மூணு உங்களுக்கு வந்து மேபி தியரியில கேட்டா கேட்கலாம், பட் ஆனா மோஸ்டா இந்த சாப்டர் தான் தியரி வராது, ஓகேவா? பட் இருந்தாலும் சொல்றேன், ஓகே ஓகே. So for every action there is an equal and opposite reaction. And அது போக என்னது, நீ என்ன ஃபோர்ஸ் கொடுக்கறியோ அதே ஃபோர்ஸ் தான் ரிட்டர்ன் வரும், ஓகேவா? Forces always occurs in pair, பட் அது நெகட்டிவ்ல இருக்கும், நீ கொடுத்ததுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும், ஓகேவா? ஓகே ப்ரோ.
சரி ஓகே. இது போகன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? சாரி கைஸ், சாரி. கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகேவா? ஓகே. கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா என்ன? அதாவது இப்ப நீ நியூட்டன் செகண்ட் லா அண்ட் தேர்ட் லா ரெண்டுத்தையும் சேர்த்து பாரு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கையில ஒரு கன்னு வச்சிருக்கேன். சரியா? நான் அந்த கன்னு நான் பிடிச்சி நிக்கிறேன். கன்னு ரெஸ்ட்லயே இருக்கு. சரி, இப்போ நான் அந்த கன்ல இருந்து ஷூட் பண்ணும்போது ரீகாயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கன் அப்படியே உங்களை டக்குன்னு பின்னாடி தள்ளும். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. எதுக்காக இது பின்னாடி தள்ளுது? காரணம் இருக்கு. பிகாஸ் உனக்கு உள்ள அந்த புல்லட்ல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. கரெக்டா? அதே ஃபோர்ஸ் உனக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஃபோர்ஸ் அக்கர்ஸ் இன் பேர், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனோட இருக்கும். கரெக்டா? சோ இந்த புல்லட்ல வர்ற ஃபோர்ஸ், உனக்கு புல்லட்டுக்கு மாஸ் கம்மி, சோ அதுக்கு வெலாசிட்டி சேஞ்ச் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? அதோட ஆக்சிலரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும், டக்குன்னு பறந்துரும். பட் உன்னோட கன்னுக்கு மாஸ் அதிகம், சோ அது லைட்டா பின்னாடி நகரும். ஓகேவா? சோ அதுதான் ரீகாயில். சரியா? சிம்பிளா சொல்லணும்னா அதே ஃபோர்ஸ் தானே. இப்போ நான் எழுதுறேன், வெயிட் பண்ண. ஃபோர்ஸ் ஆன் கன், ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் புல்லட். ஓகேவா? கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, ரெண்டுத்திலையும் ஒரே டைமுக்கு தானே ஆக்ட் ஆகும். கரெக்டா? ரெண்டுத்திலையும் ஒரே டைம்ல தானே ஆக்ட் ஆகும். ஆமாம் ப்ரோ. சோ நான் இன்டூ டி போட்டுன்னு வச்சுக்கோ, எனக்கு என்ன வரும்? டைம் பீரியட் இன்டூ டைம் பீரியட் போட்டா மொமெண்டம் ஆஃப் கன் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் புல்லட்னு வருமா? வெயிட் பண்ணி, இங்க வேணா டீடைல்டா எழுதிடுறேன். ஈக்குவல் டைம் இன்டர்வல். ஓகேவா? ஈக்குவல் டைம் இன்டர்வல். ஓகே. ஸோ அப்போ fg into delta t equals to minus fb into delta t. ஓகே, அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? மொமெண்டம் ஆஃப் கன் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் புல்லட். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, ஸோ இந்த நெகட்டிவ் நான் இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா நம்மளுக்கு என்ன வரும்? இது ரொம்ப முக்கியம், நல்லா கவனி. மொமெண்டம் ஆஃப் கன் பிளஸ் மொமெண்டம் ஆஃப் புல்லட் ஈக்குவல்ஸ் டு 0. ஓகேவா? ஈக்குவல்ஸ் டு 0. அதாவது இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்மளுக்கு ரெண்டுத்திலுமே சேம் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் நடந்திருக்கும். ஓகேவா? ஓகே. அண்ட் அதை விட முக்கியமா நம்ம இதுல இருந்து கொண்டு வர ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி மெயின் கன்க்ளூஷன் தட் வி brought from this condition is, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகல அப்படின்னா, இன்டர்னல் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இங்க புல்லட்ல நீங்க கன்ல வந்து வெளியே இருந்து நீ எதுவும் பண்ணல, உனக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு சின்ன பிளாஸ்ட், ஒரு எக்ஸ்ப்ளோஷன், அது ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் தான் கிரியேட் பண்ணிருக்கு. கரெக்டா? சோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், இப்ப நம்மளுக்கு கன்னும் புல்லட்டும் சேர்ந்துதான் நம்ம ஒரு சிஸ்டமா எடுப்போம். ஓகேவா? சோ அந்த சிஸ்டமுக்குள்ள ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் தான் கிரியேட் ஆச்சு. உள்ள அந்த கன் பவுடர் இருக்கும், அது வெடிக்கும். ரைட்? எனக்கு கரெக்டா கன்னோட மெக்கானிசம்லாம் எனக்கு தெரியாது, பட் ஒரு அசம்ஷன்ல சொல்றேன். ஓகேவா? அந்த உள்ள இருக்கிற கன் பவுடர் வெடிக்கும். சோ அந்த எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது இன்டர்னலா தான் இருக்குது. கரெக்டா? எக்ஸ்டர்னலா வெளியே இருந்து வேற எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல, ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் தான். ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் காமனா தான் இருக்கு. சோ அப்படி ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம், அதாவது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாத ஒரு சிஸ்டம்ல ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் மூலமா அதோடைய எப்படி சொல்றது, நெட் மொமெண்டம் கன்சர்வ்டா தான் இருக்கும். ஓகேவா? கன்சர்வ்ட்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், சேமா தான் இருக்கும். ஓகேவா? மொமெண்டம்ல சேஞ்ச் இருக்காது, சிஸ்டமுடைய மொமெண்டம்ல சேஞ்ச் இருக்காது. ஓகேவா? எப்படி சேஞ்ச் இருக்காது ப்ரோ அப்படின்னா, எஸ், கன் உருவாக்குற மொமெண்டம் தான் புல்லட் கேன்சல் பண்ணிருமே. சோ மொத்த சிஸ்டம்ல மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட். இனிஷியலா என்ன மொமெண்டம் இருந்துச்சோ அதே மொமெண்டம் தான் ஃபைனலா இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ உனக்கு இதே கண்டிஷனை நான் இப்ப வேற மாதிரி சொல்றேன், உனக்கு புரியுதான்னு பாரு. இஃப் இன் கேஸ் இல்லைன்னா நான் இப்பவுமே வேணா திரும்பி சொல்லிட்டு நான் அந்த புது கண்டிஷன் சொல்றேன். சரியா? அதாவது இப்ப பாரு, நீ வந்து கையில கன் வச்சிருக்க. ஓகேவா?
டிஸ்க்ளைமர், கன் வச்சு எதுவும் ஷூட் பண்ணக்கூடாது சொல்லி தான் பண்றேன். ஓகே, ஒரு கன் வச்சிருக்க, அதை வச்சு ஷூட் பண்றோம். ஓகே, அந்த கன்ல நீ ஷூட் பண்ணும்போது எக்ஸ்டர்னலா எந்த ஃபோர்ஸ் அது புல்லட்ல ஆக்ட் ஆச்சா அப்படின்னா, நீ புல்லட்டை மட்டும் எடுத்தீங்கன்னா ஓகே, அதுக்கு எக்ஸ்டர்னல் ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். நான் இப்ப என்ன பண்றேன், கன் புல்லட் ரெண்டுத்தையும் ஒரு சிஸ்டமா எடுத்துட்டேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. அப்போ எனக்கு அந்த புல்லட் மூவ் ஆகுறது ஒரு ஆக்சிலரேட் ஆகுறது காரணம் என்ன? உள்ளுக்குள்ள நடந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. அந்த எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது இங்க ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ். புரியுதா? ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ். சோ ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் மூலமாக நம்மளுக்கு மொமெண்டம் கன்சர்வ்டா தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டே ஆகல அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்ல எப்பவுமே மொமெண்டம் கன்சர்வ்டா தான் இருக்கும். ஓகேவா? மொமெண்டம் நெவர் சேஞ்சஸ். புரியுதா? அதோடைய மொமெண்டம் இட் நெவர் சேஞ்சஸ். அதைத்தான் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னு சொல்றோம். ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ளோஷனுங்கிறதா இதோட பேசிக்கான ஒரு எப்படி சொல்றது, இன்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள்ங்கிறது நம்மளுடைய எக்ஸ்ப்ளோஷன் தான். ஓகேவா? ஓகே, சரி, இது புரிஞ்சிச்சுல்ல? இப்போ இதை வச்சுதான் நம்ம வந்து இந்த கன்னோட ரீகாயில் ஸ்பீட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கு கொடுத்துருவாங்க மசில் ஸ்பீட் அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம், இந்த கன்னோட புல்லட்டோட வெலாசிட்டி. கரெக்டா? இப்ப எனக்கு புல்லட்டோட வெலாசிட்டி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேவா? எக்ஸாம்பிள், எனக்கு வந்து மாஸ் ஆஃப் புல்லட் ஈக்குவல்ஸ் டு 1 கிராம். ஓகே, மாஸ் ஆஃப் கன் ஈக்குவல்ஸ் டு 10 கிராம். ஓகேவா? ஓகே, velocity of bullet equals to எவ்வளோ, ஒரு 100 மீட்டர் per செகண்ட். ஓகேவா? ஓகே, இப்போ எனக்கு velocity of gun என்ன அப்படின்னு கேட்டா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஷூட் பண்ணும்போது எனக்கு 100 மீட்டர் per செகண்ட் ஸ்பீட்ல எனக்கு புல்லட் வெளியே வருது. அப்போ எனக்கு நீ கன்னுடைய வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடி பார்ப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்? இங்க நம்மளுக்கு புல்லட் ஃபயர் ஆகுறதுங்கிறது ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் காரணமா தான். எக்ஸ்டர்னலா எந்த ஒரு ஃபோர்ஸும் சிஸ்டம்ல ஆக்ட் ஆகல. அப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலன்னா சிஸ்டம்ல மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட்னா இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். இனிஷியலாவும் நான் ரெஸ்ட்ல தான் வச்சிருக்கேன் கன்னை, ஃபைனலாவும் கன் அப்ப ரெஸ்ட்ல தான் இருக்க ட்ரை பண்ணும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சோ எனக்கு புல்லட்டுக்கு என்ன மொமெண்டம் இருந்துச்சோ அதே மொமெண்டமுக்கு ஆப்போசிட்டா தான் கன்னோட மொமெண்டம் இருக்கும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சோ அப்போ மொமெண்டம் ஆஃப் புல்லட் ஈக்குவல்ஸ் டு நெகட்டிவ் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் கன். மொமெண்டம் ஆஃப் புல்லட் என்ன? 1 கிராமா? சோ அப்போ இது வந்து 10 to the power -3 kg போடுறேன். இன்டூ மீட்டர் per செகண்ட் எவ்வளோ? 100. 100 is equal to வாட் இஸ் இட்? மொமெண்டம் ஆஃப் கன். மொமெண்டம் ஆஃப் கன் என்னது? மாஸ் ஆஃப் கன் எவ்வளோ? 10 கிராம். அது வந்து 10 to the power -2 kg போடலாம். ஓகேவா? இன்டூ ஸ்பீடு நம்மளுக்கு தெரியாது. இப்போ கால்குலேட் பண்ணு. இப்போ இதுக்கு நெகட்டிவ்ல வரும் சரியா ஸ்பீடு? ஓகே, இப்போ நீ இதை கால்குலேட் பண்ணு. 10 to the power -3 இங்க -2. அப்போ இதை கேன்சல் பண்ணினா இங்க -1 ஆயிரும். கரெக்டா? எஸ், -1 ஆயிரும். சோ -1க்கு இங்க ஒரு 0, இந்த -1 கேன்சல் ஆயிரும். சோ உனக்கு என்ன தெரியுமா வரும்? -b ஈக்குவல்ஸ் டு 10. சோ v ஈக்குவல்ஸ் டு -10 மீட்டர் per செகண்ட். புல்லட்டோட ஸ்பீடுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல உனக்கு 10 மீட்டர் per செகண்ட்ல கன் ரீகாயில் ஆகும். இந்த பின்னாடி தள்ளுது தெரியுமா? அதைத்தான் ரீகாயில் அப்படின்னு இங்கிலீஷ் டேர்ம்ஸ்ல சொல்லுவோம். ஓகேவா? சோ கன் உனக்கு ரீகாயில் ஆகும். ஓகேவா? ஓகே, சோ இப்போ இஃப் இன் கேஸ் உனக்கு வந்து எக்ஸாம்ல என்ன தெரியுமா கொடுப்பாங்க? ஒரு சில கொஸ்டின்ஸ்ல நான் இனிஷியலா வந்து 10 மீட்டர் per செகண்ட் நவுண்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் கன்னை சுடுறேன். ஓகேவா? சோ இப்போ எனக்கு அந்த கன்னுடைய ஃபைனல் இது எவ்வளோ அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? அந்த கன்னோட வெலாசிட்டி என்ன? இப்ப இங்க கேட்ட மாதிரி எனக்கு புல்லட்டோட ஸ்பீடு, புல்லட்டோட மாஸ்லாம் கொடுத்து கன்னோட மாஸ்லாம் கொடுத்துருவான். நான் வந்து கன்னை தூக்கிட்டு கன்னுமே வந்து 10 மீட்டர் per செகண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. சரியா? இப்போ எனக்கு கன்னுடைய ரீகாயில் ஸ்பீட் எவ்வளவு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் அப்படிங்கிறப்போ இங்க நீ 0ன்னு வைக்க கூடாது. இனிஷியலா உனக்கு ஒரு ஸ்பீடு இருந்துச்சா? சோ அப்ப நீ இனிஷியல் மொமெண்டம் சேர்க்கணும். ஓகேவா? இனிஷியல் மொமெண்டம் சேர்க்கணும். ஓகேவா? ஓகே, இது நான் இன்னும் தெளிவா புரிய வைக்கணும்னா பாம் எக்ஸ்ப்ளோஷன் சம்னு ஒரு சம்ஸ் வரும். ஓகேவா? அதை வச்சு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, என்னது பாம் எக்ஸ்ப்ளோஷன்? என்ன ப்ரோ இப்படிலாம் சம் இருக்கானா? எஸ், பிசிக்ஸோட எப்படி சொல்றது, அந்த எக்ஸைட்டிங் பார்ட்டே இதுதான். டிஃப்ரெண்டா சம் வரும். நீங்க அதுலயும் டிஃப்ரெண்டா நீங்க சம்ஸ் உருவாக்கும் போது
உங்களுக்கு இன்னும் எக்ஸைட்டிங்கா அப்படி இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், புதுசு புதுசா சம் உருவாக்குறது. ஸோ இப்போ வந்து பாம் at rest explodes into 3 pieces of இல்லனா 2 pieces first எடுப்போம். 2 pieces of mass m and 2m respectively both the parts move in opposite direction. ஓகேவா? ஓகே. Then opposite direction, comma, if speed of 2m piece is v meter per second, find speed of m piece. m மாஸ் உள்ள பீஸ் உடைய ஸ்பீட் என்ன? அதாவது ஒரு பாம், ஓகே, ஒரு பாம் ரெஸ்ட்ல இருக்கு, ஓகேவா? சும்மா தரையில இருக்கிறது திடீர்னு வெடிச்சிருச்சு. அது எப்படி வெடிக்குது? 2 பார்ட்டா வெடிக்குது. பட் ஆனா இந்த 2 பார்ட்டுக்கும் ஈக்குவல் மாஸ் கிடையாது. ஒரு பார்ட்டோட மாஸ் எம்ங்கிற மாஸ்ல இருக்கு, இன்னொரு பார்ட் 2mங்கிற மாஸ், ஓகேவா? ஓகே. இந்த 2 பார்ட்டும் எப்படி வெடிச்சு எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது, ஆன்டி பேரலா போகுது. ஓகே. இப்போ அந்த 2m, அந்த ஹையர் மாஸ் உள்ள இது இருக்குல்ல, பீஸ் இருக்குல்ல, அதோடைய ஸ்பீடு v மீட்டர் per செகண்ட்னு வச்சுக்கோங்க. எனக்கு சின்ன மாஸ், அதாவது m மாஸ் உள்ள பீஸ் இருக்குல்ல, அதோட ஸ்பீடு என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நீ என்ன பண்ணணும்? இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம், ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஏன்னா இங்க நம்மளுக்கு எக்ஸ்டர்னலா எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல, ஓகேவா? இந்த சிஸ்டத்துல நம்மளுக்கு இன்டர்னல் ஃபோர்ஸா நம்மளுடைய எக்ஸ்ப்ளோஷன் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது, ஓகேவா? ஓகே ப்ரோ. சோ இன்டர்னல் ஃபோர்ஸான எக்ஸ்ப்ளோஷன் மட்டும் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதுல எனக்கு மொமெண்டம் கன்சர்வ்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ மொமெண்டம் கன்சர்வ்ட் அப்படின்னா டெல்டா பி இனிஷியல் ஈக்குவல்ஸ் டு டெல்டா பி ஃபைனலா? அதாவது சேஞ்ச் இன் இனிஷியல் மொமெண்டமோட இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம், கரெக்டா? டெல்டா வேண்டாம், பி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு பி ஃபைனல், கரெக்டா? ஆமாம் ப்ரோ. டெல்டா பி வந்து 0. ஓகே. பி இனிஷியல் எவ்வளோ? இனிஷியலா அந்த இதோட மாஸ் எவ்வளவு இருக்கும்? ஒரு 2m பிளஸ் 3m ஈக்குவல்ஸ், அதாவது 2m பிளஸ் m சேர்த்தா 3m இன்டூ வெலாசிட்டி எவ்வளோ? ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ ரெஸ்ட்ல இருந்தா வெலாசிட்டி 0 ஈக்குவல்ஸ் டு ஃபைனலா என்னது? நம்மளுக்கு ஒரு பார்ட் 2m அப்படிங்கிற பீஸ் வந்து எனக்கு எந்த பக்கம் எப்படி போகுது? இட் இஸ் கோயிங் வித் த ஸ்பீட் ஆஃப் vங்கிற ஸ்பீட்ல போகுது, கரெக்டா? ஸோ 2m இன்டூ v பிளஸ் எனக்கு mங்கிறது என்ன ஸ்பீட்ல போகுதுங்கிறது தெரியாது. ஸோ m இன்டூ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அந்த எக்ஸ் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த பக்கம் 0 ஆயிருமா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ mx ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 2mv, ஓகேவா? ஸோ அப்போ m கேன்சல் ஆயிருச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2v. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் மைனஸ்ங்கிறது இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுதுங்கிறத சொல்லுது. ஸோ இப்போ நம்மளுக்கு 2m மாஸ் உள்ளது v ஸ்பீட்ல போகும்போது m மாஸ் உள்ள அந்த பீஸ் எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல 2 டைம்ஸ் v அப்படிங்கிற ஸ்பீட்ல போகுது, ஓகேவா? 2v அப்படிங்கக்கூடிய ஸ்பீட்ல போகுது, ஓகேவா? புரியுதா? இங்க இன்டர்னல் ஃபோர்ஸஸ் மட்டும்தான் இருக்கு, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எதுவுமே இல்ல. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் தான் நம்மளுக்கு ஸ்டேட் ஆஃப் மோஷன் எதுவாக இருந்தாலும் மாத்தி விடும். இதர் யூனிஃபார்ம்ல இருந்தா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்து வேற எதுக்காக மாத்தி விட்டுரும், ஆக்சிலரேட்டடா மாத்தும். ரெஸ்ட்ல இருந்தாலும் அது ஆக்சிலரேட்டட் மோஷனா மாத்தி விடும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தா. பட் இங்க நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே இல்ல, ஓகேவா? ஓகே, சரி. இப்போ சிமிலர்லி இன்னொரு क्वेश्चन ட்ரை பண்ணுங்க. ஐ திங்க் இதுக்கு அடுத்து நம்ம வந்து
இந்த சாப்டர்ல என்னென்ன ஃபோர்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லெக்சரை முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. பாம்ப் traveling at a speed of 10 meter per second and mass of 1 kg explodes into 2 equal parts. Equal parts traveling perpendicularly that is one along x-axis, one along I cap and other along j cap. ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, ஸ்டார்டிங்ல இவ்வளவு இதா கொடுக்கணுமா? ஓகே 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 வேண்டாம், உங்களுக்கு இப்படி கொடுக்காம இன்னொரு விதத்துல கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்க. சாரி கைஸ். ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க. ஒரு பாம் இருக்கு. ஓகேவா? 1 kg மாஸ் உள்ள ஒரு பாம் என்ன ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு? 10 மீட்டர் per செகண்ட்ல வருது. இந்த இடத்துல வந்தோன்னா 2 பார்ட்டா எக்ஸ்ப்ளோட் ஆகுது. சரியா? ஒரு பார்ட் இப்படி போகுது, இன்னொரு பார்ட் இப்படி போகுது. ஓகேவா? ஓகே, இதுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் 45 டிகிரி, இதுவும் அதே மாதிரி 45 டிகிரி. ஓகேவா? 2 ஈக்குவல் பீசஸ் தான். ஓகேவா? இது எம்னா m/2 m/2 ஈக்குவல் ஸ்பீட்ல தான், அதாவது ஈக்குவல் மாஸ் தான் பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ எனக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இதோடைய ஸ்பீட கால்குலேட் பண்ண போறீங்க. ஓகேவா? இதோட ஸ்பீட கால்குலேட் பண்ண போறீங்க. ஓகே, கால்குலேட் பண்ணலாமா? நல்லா யோசிச்சு பாரு. நான் உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன்? நம்மளோட சால்விங்ல ஃபர்ஸ்ட் இது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு பாரு. இன்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கு, எக்ஸ்ப்ளோஷனுக்குள்ள ஃபோர்ஸ். சரி, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் இருக்கா? இல்ல ப்ரோ, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ அப்போ இங்க நான் பி இனிஷியல் ஈக்குவல்ஸ் டு பி ஃபைனல்னு போடலாமா? ஆமா ப்ரோ. சரி, வெயிட் போத் வித் சேம் வெலாசிட்டின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு ரெண்டுத்தோட வெலாசிட்டி நீங்க கண்டுபிடிப்பீங்க, ரெண்டுமே சேம் வெலாசிட்டி தான். ஓகேவா? இதுவும் விங்கிற வெலாசிட்டி தான், இதுவும் விங்கிற வெலாசிட்டி தான். சரி, பி இனிஷியல் எவ்வளோ ப்ரோ? மாஸ் வந்து mkgs, ஸ்பீடு வந்து 10. ஸோ இனிஷியல் அது வந்து 10m அப்படிங்கக்கூடிய இனிஷியல் மொமெண்டம்ல வந்துகிட்டு இருந்துச்சு. இங்கே எனக்கு மொமெண்டம் நீங்க 0ன்னு போடக்கூடாது. ஓகேவா? இனிஷியலா எனக்கு ஒரு மொமெண்டம் இருக்கு இந்த இடத்துல. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஓகேவா? இனிஷியல் மொமெண்டம் இருக்கான்னு நீங்க பார்க்கணும். நிறைய பேர் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட்ஸ்ல டக்குன்னு ஃபைனல் மொமெண்டம் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0 அப்படிங்கறத மட்டும் போட்டு போயிருவாங்க. பட் அப்படி போடக்கூடாது. ஃபைனல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் மொமெண்டம். சரியா? நீ அதை நல்லா கவனிக்கணும். ஸோ இனிஷியல் மொமெண்டம் இங்க இருக்கு. ஸோ 10m. ஓகே, இப்போ ஃபைனல் மொமெண்டம் நான் எடுக்கணும். இங்க நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மொமெண்டம் இஸ் இன் வெக்டார் குவான்டிட்டி. இங்க எனக்கு இது பிளேன்ல போற மாதிரி எனக்கு y ஆக்சிஸ்ல வருது, x ஆக்சிஸ்ல வருது. ஸோ நான் இதை என்ன பண்றேன்? 10m i கேப். கரெக்டா? இது வந்து i டைரக்ஷன்ல தானே இருக்கு, பாசிட்டிவ் x ஆக்சிஸ் தானே இருக்கு. ஸோ i கேப்னு எடுத்துடுறேன். ஓகே, இதே நான் y j கேப் எடுத்தேன்னா எனக்கு 0 j கேப். கரெக்டா?
மொமெண்டம் அலாங் y ஆக்சிஸ் எவ்வளவு, இனிஷியல் மொமெண்டம் அலாங் y ஆக்சிஸ் 0. ஓகேவா? அதாவது இதை நான் இன்னும் தெளிவா உங்களுக்கு எழுதணும் அப்படின்னா px initial equals to px final, py initial equals to py final. ஓகேவா? ஓகே, சரி. சோ இப்போ நம்மளுக்கு வந்து இத போடுங்க, ஈக்குவல் பீசஸா. சோ m/2 இன்டூ எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்பீட் எவ்வளோ, இதோடைய எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்பீட் எவ்வளோ, cos 45. கரெக்டா? y ஆக்சிஸ்ல sin 45. அதேதான் இங்கேயும் sin 45 cos 45. ஓகே, சோ இங்க நான் போட்டேன்னா m/2 இன்டூ என்ன வரும், இன்டூ v cos 45. கரெக்டா? v cos 45 நான் வந்து பை ரூட் 2 போடலாமா? நான் போட்டுறேன் இங்க v cos 45 பிளஸ் அதே மாதிரி தான் அடுத்த பார்ட்டிகளுக்கும் m/2 இன்டூ v cos 45. ஓகேவா? ஓகே, சரி. y ஆக்சிஸ்ல நான் அதே மாதிரி ஈக்குவேஷன் எழுதுனா என்ன வரும், sin 45 வரும். கரெக்டா? சோ அப்போ m/2 இன்டூ b, ஃபர்ஸ்ட் நான் மேல இருக்கிற பார்ட்டிகளுக்கு பாரு எனக்கு பாசிட்டிவ் எக்ஸ் நோக்கி இருக்கு, பட் கீழே உள்ளது நெகட்டிவ் எக்ஸ் நோக்கி இருக்கு. சாரி, இது பாசிட்டிவ் y, இது நெகட்டிவ் y நோக்கி இருக்கு. கரெக்டா? எஸ் ப்ரோ. சோ இது வந்து v sin 45, இதை நான் மைனஸ்ல போடுறேன். ஓகேவா? m/2 இன்டூ b sin 45. ஓகேவா? புரியுதா? டன் அண்ட் டஸ்டடா? ஆமாம் ப்ரோ. சரி. சோ இப்ப இதுல நம்மளுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் இது இங்கிட்டு போச்சுன்னா எல்லாம் கேன்சல் ஆக போகுது. சோ y, அதாவது y ஆக்சிஸ்ல நம்மளுக்கு மொமெண்டம் 0ங்கிறது ப்ரூவ் ஆயிருச்சு. சரி, எக்ஸ் ஆக்சிஸ்ல பாரு. எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம பண்ணோம்னா என்ன வரும், நம்மளுக்கு 10m i cap ஈக்குவல்ஸ் டு, மொத்தமா ஆட் பண்றோம்னா என்ன வந்துடும், m இன்டூ v cos 45. cos 45 எவ்வளவு, இன்டூ 1/√2. கரெக்டா? 1/√2. ஓகே, இது வந்து m/2 இன்டூ 2. ஏன்னா இது ஒன்னு இருக்கு, இது ஒரு m/2 இன்டூ v cos 45, இது ஒரு m/2 இன்டூ v cos 45. சோ அதுக்கு இன்டூ 2 போட்டேன். இது என்னது, i cap டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? i capல இருக்கு. சரி, இப்போ நீங்க கேன்சல் பண்ணுங்க. 2 2 கேன்சல்டு, m-க்கு இங்க m கேன்சல்டு. ஓகேவா? சோ 10 ஈக்குவல்ஸ் டு v/√2, v ஈக்குவல்ஸ் டு 10√2 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? இது ஐ கேப்ல கிடையாது. ஓகேவா? உனக்கு இந்த v யோட வேல்யூ தான். நீ ஐ கேப்ல எடுக்கிற அப்படின்னா உனக்கு என்னது, உன்னுடைய ஹரிசான்டல் வெலாசிட்டி எவ்வளோ, அது நீ அது வந்து cos 45 போட்டு நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுக்கு ஹரிசான்டல் வெலாசிட்டி எவ்வளவு, இதுக்கு எவ்வளவு அப்படிங்கறத cos 45 போட்டு தான் கண்டுபிடிக்கணும். பட் மொத்தமா இந்த ஒரு பார்ட்டிகளோட வெலாசிட்டி அப்படின்னு நீ எடுத்தீங்கன்னா என்னது இது, தட் இஸ் 10√2 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? இப்ப கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எப்படி பண்ணணும்னு நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தது ஒரு பேசிக்கான சம் தான். ஓகேவா? ரெண்டு பார்ட்டிகிள் வச்சு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி சம்ஸ் உங்களுக்கு 3 பார்ட்டிகிள்ஸ் வச்சும் வரலாம், 4 பார்ட்டிகிள்ஸ் வச்சும் வரலாம். ஓகேவா? 4 பார்ட்டிகிள்லாம் வச்சு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாம் இருந்துச்சு, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? 10 மீட்டர் per செகண்ட்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு எனக்கு இது 4 பார்ட்டிகிள் வெடிச்சிருச்சு. இங்கிட்ட ஒரு பார்ட்டிகிள், இங்கிட்ட ஒரு பார்ட்டிகிள், இங்கிட்ட ஒரு பார்ட்டிகிள், இங்கிட்ட ஒரு பார்ட்டிகிளா வெடிச்சிருச்சு அப்படின்னு கொடுப்பாங்க. சோ இப்பமும் நீங்க அதே தான் கன்சர்வேஷன் தான் பண்ண போறீங்க. ஓகேவா? எப்படி இருந்தாலும் எனக்கு y ஆக்சிஸோட மொமெண்டம் 0. சோ இதோட மொமெண்டம் 0 ஆயிரும்னு வச்சுக்கோ. நீ இந்த ரெண்டுத்தை எடுத்து கால்குலேட் பண்ணாலும் உனக்கு இது கிடைச்சிரும். ஓகேவா? அவ்வளவுதான். நீ வெக்டாரை கரெக்டா போட்டினா வேலை முடிஞ்சது. ஓகேவா? ஓகே, சரி. இதுக்கு அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அடுத்து நம்ம ஒரு சில ஃபோர்ஸஸ், என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கு, நம்ம இந்த சாப்டர்ல எதை பத்தி டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? முதல்ல எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது கண்டென்மெண்ட் நான் சொல்லதான் செய்வேன். சரியா? சோ நல்லா கேட்டுக்கோங்க. முதல்ல நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சரியா? சரி. ரெண்டாவது நம்மளுடைய டென்ஷன் ஃபோர்ஸ். முதல்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும்ல. டு ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன்? ஜஸ்ட் ஒரு விதமா சொல்லிடுறேன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம எர்த்னா, நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து
எப்பவுமே அந்த சென்டரை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும். கரெக்டா? இதுதான் நம்மளுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஓகே, எம்ஜி அதுக்கு அப்படிங்கறது இதோட ஜெனரல் ஃபார்முலா. ஓகேவா? இதை பத்தி இன்னும் டீப்பா நம்ம கிராவிடேஷனல் ஒரு சாப்டரே இருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். ஸோ எம்ஜி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சரி, வேணா எழுதிடுறேன், வெயிட் பண்ணுங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதை எடுத்தோம்னா எஃப் ஈக்குவல்ஸ் டு எம்ஜிங்கிறது ஜென்ரலான ஒரு ஃபார்முலா. சரி, இதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது டென்ஷன் ஃபோர்ஸ். ப்ரோ டென்ஷன் நம்ம தலையில இருக்குமே அந்த டென்ஷனா ப்ரோ அப்படின்னா, இது அந்த டென்ஷன் கிடையாது. அந்த டென்ஷன்லாம் மெஷரே பண்ண முடியாது. டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சீலிங்ல இருந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் தொங்க விட்டுருக்கேன். சரியா? ஒரு பிளாக், ஏதோ ஒரு பிளாக்கை தொங்க விட்டுருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த பிளாக்ல கீழே எம்ஜி ஆக்ட் ஆகுமா? ஆமா ப்ரோ, ஆக்ட் ஆகும். சரி, இப்போ இந்த எம்ஜி ஆக்ட் ஆகுதுன்னா அப்போ அது கீழே வரணும்ல. ஒரு பாடி மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அது ஆக்சலரேட் ஆகணும்ல. ஆமா ப்ரோ, கரெக்ட், ஆக்சலரேட் ஆகணும். பட் அந்த ஆக்சலரேட் ஆகுமா? ஆகாதே ப்ரோ, அது ஒரே இடத்துல தான் நிற்கும். எஸ், அப்ப இங்க என்ன அர்த்தம்? நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜீரோன்னு அர்த்தம். கரெக்டா? ஆமா ப்ரோ. பட் இங்க நம்மளுக்கு விசிபிளா தெரிஞ்சது என்னது? எம்ஜி ஒன்னே ஒண்ணுதான் கீழே ஆக்ட் ஆகுது. அப்புறம் எப்படி நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்க முடியும்? ஏன்னா நம்ம இது வரைக்கும் படிக்காத ஒரு புது ஃபோர்ஸ், என்னது? டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் இந்த கயிறுல ஆக்ட் ஆகும். ஓகேவா? இந்த கயிறுல மேல பார்க்க டி ஆக்ட் ஆகும். ஓகேவா? சோ இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. உனக்கு எம்ஜிக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் அது ஆப்போசிட்ல கொடுத்து உனக்கு நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆக்கிரும். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இந்த டென்ஷன் ஃபோர்ஸை பத்தி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னா, ஆல்வேஸ் அவே ஃப்ரம் பாடி. ஓகேவா? நீ ஈஸியா அந்த டென்ஷன், அதாவது ஃப்ரீ பாடி டயக்ராம்னு சொல்லுவாங்க, எஃபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்ங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னா, இது ஒரு ஆப்ஜெக்ட் தோன்று இருக்குன்னா இதுல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது அந்த ஃபோர்ஸோட வெக்டாரை மட்டும் இந்த ஒரு பாடியை மட்டும் எடுத்து போடுறது தான் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம்னு சொல்லுவோம். நான் டீடைல்டா அப்புறம் நெக்ஸ்ட் லெக்சர்ல சொல்றேன். ஓகேவா? அந்த மாதிரி ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையறதுக்கு இப்போ நான் சொல்றேன் இந்த பாயிண்ட் யூஸ் ஆகும். அதாவது டென்ஷன் ஃபோர்ஸ் உனக்கு எப்பவுமே, இப்போ இங்க இருந்து ஒரு கயிறு போட்டு இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இப்போ நான் கயிறை போட்டு இழுக்கிறேன். ஓகேவா? நான் ஒரு கயிறை போட்டு இதை இழுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த பாயிண்ட்ல நீ டென்ஷன் பாத்தீங்கன்னா இங்கிட்டு பார்க்க இருக்கும். ஓகேவா? இதே இங்க நான் இழுக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா டென்ஷன் இங்கிட்டு பார்க்க இருக்கும். இதுவும் அதே டி தான், இதுவும் அதே டி தான். உனக்கு கயிறு மாறாத வரைக்கும் டென்ஷனும் மாறாது. ஓகேவா? சேம் கயிறுல சேம் டென்ஷன் தான் இருக்கும். இது ஒரு ஹிண்ட் மாதிரி. சரியா? சோ பட் ஆனா எப்பவுமே டென்ஷன் இஸ் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் தி பாடி. ஓகேவா? இந்த பாடியில இருந்து தூரமா தானே போகுது, பாடி நோக்கி வருதா? இல்ல. இந்த பாடியில இருந்து தூரமா தானே போகுது, பாடி நோக்கி வருதா? இல்ல. சோ அதுதான் டென்ஷன். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஓகே ஓகே, ஆல்வேஸ் அவே ஃப்ரம் பாடி. சரி, அடுத்து நம்ம மேஜரா யூஸ் பண்ண போறது நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஓகேவா? ஓகே, அதாவது இப்போ இது ஒரு டேபிள் இருக்கு, டேபிள் மேல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். நான் இப்ப டேபிள் மேல ஒரே நிமிஷம், என்ன ஆட்டோ கரெக்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, டேபிள் மேல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் இதுல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படிதான் ஆக்ட் ஆக போகுது. கரெக்டா? ஆமா ப்ரோ. பட் நம்ம ஆல்ரெடி எப்பவுமே படிச்சிருக்கோம், என்னது? ஃபோர்ஸஸ் ஆல்வேஸ் அக்கர்ஸ் இன் பேர். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா ஒரு ஃபோர்ஸ் இருக்கதான் செய்யும் படிச்சிருக்கோமா? இந்த கேஸ்ல அது டென்ஷன் ஃபோர்ஸ் ஆயிருச்சு. அப்ப இந்த கேஸ்ல அது என்ன ஃபோர்ஸா இருக்கும்? அதுதான் நார்மல் ஃபோர்ஸ். இது எப்படி இந்த டேபிள்ல ஒரு எம்ஜி அப்படிங்கிற ஃபோர்ஸை கொடுக்குதோ, ஏன்னா இப்ப இந்த எம்ஜிங்கிற ஃபோர்ஸை தாங்கி நிக்க போறது யாரு? அந்த டேபிள் தான். அதே மாதிரி அந்த டேபிள் இதுக்கு மேல இந்த ஆப்ஜெக்ட்ல உனக்கு இது சென்டர்ல தான் வரையணும். ஸோ என் அப்படிங்கக்கூடிய ஒரு நார்மல் ரியாக்ஷனை கொடுக்கும். ஓகேவா? இதைத்தான் நம்ம நார்மல் ரியாக்ஷன் சொல்லுவோம். அதான் நார்மல் ஃபோர்ஸ். ஓகேவா? எம்ஜியோடைய ஆப்போசிட். ஓகேவா? இல்லைன்னா இது இன்னும் கிளீனா கரெக்டா பண்ணணும்னா எனக்கு சென்டர்ல இப்படி கொடுக்கும். ஓகேவா? ஓகே, இது ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் தி பாடி தான். ஓகேவா? இட் இஸ் ஆல்வேஸ், ஒரு நிமிஷம்,
சேஞ்ச் ஸ்டைல், டன். ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் தி பாடி, ஓகேவா? டுவர்ட்ஸ் தி பாடி. இங்க எப்படி ஆல்வேஸ் அவே தி பாடியோ அதுக்கு ஆப்போசிட் அது டுவர்ட்ஸ் தி பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இது ஒரு பிளாக் இருக்கு, இது அடுத்த ஒரு பிளாக், இது அடுத்த ஒரு பிளாக்னு வச்சுக்கோங்க. இப்படி 3 பிளாக் இருக்கு, சரியா? இப்போ நான் இதுல நார்மல் ரியாக்ஷன் போடணும்னா இந்த பிளாக்கோடது இந்த பிளாக் நோக்கி தான் இருக்கும், இந்த பிளாக்ல நார்மல் ரியாக்ஷன் இந்த பிளாக் நோக்கி இருக்கும். இப்படி எல்லாமே அந்த பாடியை நோக்கி தான் வருமே தவிர நம்ம டென்ஷன் மாதிரி தூரமா போகாது, ஓகேவா? நான் சொல்றது புரியுதா? இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இது ஒரு இது. ஓகே, இப்போ இதுக்கு நடுவில் நான் கயிறு கட்டியிருக்கேன், ஓகேவா? சரி, இப்போ இந்த கயிறுல நான் டென்ஷன் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் கையில டென்ஷன் இங்கிட்ட ஆக்ட் ஆகும், இதுல டென்ஷன் இங்கிட்ட ஆக்ட் ஆகும், ஓகேவா? இதுல டென்ஷன் இங்கிட்ட ஆக்ட் ஆகும், இதுல டென்ஷன் இங்கிட்ட ஆக்ட் ஆகும். இப்படி ஆல்வேஸ் அவே ஃப்ரம் தி பாடியா தான் டென்ஷன் ஆக்ட் ஆகும். இப்போ பாரு, டென்ஷன் இந்த பாடில இருந்து தூரமா தான் இருக்கு, இங்கிட்ட இருந்து தூரமா தான் இருக்கு. இப்போ இதே இது நான் ஒரு 3 பாடியை இப்படி அடுத்தடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோ, சரியா? ஓகே, இந்த பாடியில நான் இப்போ ஒரு இதுல நான் பிடிச்சி தள்ளும் போது, இதை பிடிச்சி நான் தள்ளுறேன் அப்படின்னா எல்லாத்தையும் எனக்கு ஃபோர்ஸ் எப்படி திரும்ப ஆக்ட் ஆகும்? நான் ஒவ்வொரு பாடியும் இப்போ தனித்தனியா வரைகிறேன், ஓகேவா? இது ஒரு பாடி, இது செகண்ட் பாடி, இது தேர்ட் பாடி, ஓகேவா? ஓகே, இப்போ எனக்கு இந்த பாடியில நான் இங்கிட்ட இருந்து கொடுக்குற ஒரு ஃபோர்ஸ் பிளஸ் இந்த பாடியில ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். அது எப்படி ஆக்ட் ஆகுது பாரு, டுவர்ட்ஸ் தி பாடி தான் ஆக்ட் ஆகுது, கரெக்டா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பாடி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பிளாக்ல எனக்கு நார்மல் ரியாக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நார்மல் ரியாக்ஷன் ரெட் கலர்ல போடுவோம், இப்படி ஆக்ட் ஆகும். இதே இந்த பாடி எடுத்தீங்கன்னா நார்மல் ரியாக்ஷன் இப்படி ஒண்ணு, அண்ட் இதோட நார்மல் ரியாக்ஷன் இங்கிட்ட ஒன்று ஆக்ட் ஆகும். இதை எடுத்தீங்கன்னா இதுல மட்டும் தான் ஆக்ட் ஆகும், ஏன்னா இந்த பக்கம் எந்த பிளாக்கும் கிடையாது, ஸோ அங்கிட்ட ஆக்ட் ஆகாது. புரியுதா? நார்மல் ரியாக்ஷன் நான் இது வந்து இப்போ இன்னும் தெளிவா நான் சொல்லுவேன் அப்புறம் சொல்லும்போது. பட் இப்போதைக்கு நீ இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோ. நார்மல் ரியாக்ஷன் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி பாடி, ஓகேவா? இது ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் மாதிரி தன்னை நோக்கி இழுக்கிற மாதிரி தான் பண்ணும். இதே இது டென்ஷன் ஃபோர்ஸ்னா ஒரு எப்படி சொல்றது, சாரி இது வந்து ஒரு புஷிங் ஃபோர்ஸ் மாதிரி, ஓகேவா? நீங்க புஷிங் ஃபோர்ஸ் புல்லிங் ஃபோர்ஸை விட்டுருங்க, அது குழப்பம். சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, டென்ஷன் இஸ் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் தி பாடி அண்ட் நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் தி பாடி, ஓகேவா? ஓகே, ஸோ நார்மல் ஃபோர்ஸ் முடிச்சிட்டோமா? சரி, நெக்ஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி ஓகே, நார்மல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் டென்ஷன் ஃபோர்ஸ். தென் நம்மளோட ஃப்ரிக்ஷனு. ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு தெரியும்ல? ஃப்ரிக்ஷன்னா இட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆர் சூடோ ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இது வந்து சரி அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக போகண்டாம், சரியா? இது வந்து இட் இஸ் அ ஃபோர்ஸ் விச் அப்போசஸ் மோஷன். அதுலேயும் இட் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன், ஓகேவா? ரிலேட்டிவ் மோஷன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு தரை இருக்கு, இந்த தரையில நான் ஒரு பிளாக் இருக்கு, ஓகேவா? இந்த பிளாக் வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இந்த பிளாக்கு நான் இந்த பக்கம் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இங்கே எனக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஓகேவா? ஆப்போசிட்ல எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், புரியுதா? இதுதான் ஃப்ரிக்ஷன், புரியுதா? நம்ம கொடுக்கறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இட் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன். அது ஏன் ப்ரோ ரிலேட்டிவ் மோஷன் சொல்றோம், சும்மா அப்போசஸ் மோஷன் சொல்லலாம்னா இல்ல, ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ் நம்ம பின்னாடி படிக்கும் போது உங்களுக்கு இது புரியும். இப்போதைக்கு ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரிக்ஷன் ஒன்று இருக்கு. சரி, நெக்ஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கணும்னா
நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஓகேவா? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இது நம்மளுடைய ஸ்ப்ரிங்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ப்ரிங்கை நான் எய்தர் ஒரு நிமிஷம், சாரி, ஓகே, இது ஒரு தரை, அடுத்து இது ஒரு சர்ஃபேஸ், தென் இது ஒரு சர்ஃபேஸ். ஓகே, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஸ்ப்ரிங் வந்து நார்மல் கண்டிஷன்ல இருக்கு சரியா? நான் அந்த பிளாக்கோட அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். இது என்னோட நார்மல் கண்டிஷன் சரியா? நான் அதுக்கடுத்து என்ன பண்றேன், இந்த ஸ்ப்ரிங்கை இது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஸ்ப்ரிங் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு கரெக்டா? நான் ஸ்ப்ரிங்கை இழுத்துருக்கேன். ஸோ அப்போ எனக்கு எங்க ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? ஸ்ப்ரிங் திரும்பி அதோட பழைய ஷேப்புக்கு வரதானே ட்ரை பண்ணும். ஸோ அப்போ இங்கிட்டு பார்க்க எனக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ இதே இது நான் அதை வந்து சுருக்கிட்டேன் ஓகேவா? அப்போ எனக்கு ஃபோர்ஸ் எங்கிட்டு பார்க்க ஆக்ட் ஆகும்? ஆப்போசிட், அதுக்கு பழைய பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஆக்ட் ஆகும் ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். இதெல்லாம் என்னென்னு சொல்லி தனித்தனியா பார்ப்போம் ஓகேவா? இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி, ரொம்ப இன்டெப்தா போகாம லைட்டா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்து வைக்கிறேன் சரியா? ஓகே, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன், டன், அவ்வளவுதான் ஓகேவா? ஸோ அண்ட் வித் திஸ் இன்னைக்கு கான்செப்ட், அதாவது இன்னைக்கு லெக்சரை முடிக்கிறோம் ஓகேவா? நெக்ஸ்ட் லெக்சர்ல இருந்து நம்ம ஸ்டார்டிங் வித் ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ்க்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொண்டு வரேன் சரியா? ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸை கொஞ்சம் போட்டு பழகிக்குவோம் ஓகேவா? நீங்க அது போக நீங்க உங்க சைட்ல இருந்து நிறைய பழகணும் ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ். பிகாஸ் அதெல்லாம் கரெக்டா போட தெரிஞ்சாதான் யூ கேன் சால்வ் தி சம்ஸ். ஃப்ரீ பாடி டயக்ராம் போட தெரியாம உனக்கு என்னதான் சம் சால்வ் பண்ண தெரிஞ்சாலும் யூ கேனாட் சால்வ். ஃப்ரீ பாடி டயக்ராம்ல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் ஹோல் சம் தப்பா போயிடும் ஓகேவா? ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறது எப்படி அப்படின்னு கத்துக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து இதுல இருந்து ஒவ்வொரு ஃபோர்ஸஸா நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிப்போம் சரியா? இது நிறைய இருக்கு. இந்த டென்ஷனை வச்சு புள்ளி சிஸ்டம்னு ஒன்று பார்ப்போம், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும் ஓகேவா? அதாவது இந்த நம்ம இப்பெல்லாம் எங்கேயும் யூஸ்ல இருக்கான்னு தெரியல, இந்த புள்ளியில அப்படியே கயிறு போட்டிருக்கோம், கீழே ஒரு கூட, அதாவது ஒரு பக்கெட் மாதிரி இருக்கும் கிணத்துக்குள்ள, அதாவது வெளில இருந்து நம்ம தண்ணி இழுப்போம் தெரியுமா? கிணறுல இருந்து நம்ம அப்படியே தண்ணி இறைச்சி எடுப்போம்ல, அப்படியே மேல தண்ணி இங்க இழுக்க இழுக்க இது மேல வரும் கரெக்டா? ஸோ அதுதான் புள்ளி சிஸ்டம்னு சொல்றது. அந்த மேல இருக்கக்கூடிய அந்த ரவுண்டா இருக்கக்கூடியதான் புள்ளி ஓகேவா? ஸோ அந்த புள்ளியை வச்சு இங்கிட்டு ஒரு மாஸ் இருக்கு, இங்கிட்டு ஒரு மாஸ் இருக்கு, இதோட மாஸ் எம், இதோட மாஸ் M2. இப்போ இது வந்து எது ஹையர் மாஸ்? இப்போ M2 ஹையர் மாஸ் அப்படின்னா இது M1, M2 இஸ் ஹெவியர் தான் M1. அப்போ எனக்கு வந்து இந்த M2 வந்து என்ன வேகத்துல கீழே இறங்கும், இது என்ன வேகத்துல மேல வரும், எனக்கு இதுல எவ்வளவு டென்ஷன் ஆக்ட் ஆகும், ஏன்னா இது கயிறு தானே. ஸோ அப்போ கயிறுல எவ்வளவு டென்ஷன் ஆக்ட் ஆகும், எனக்கு இங்க இது கனெக்ட் ஆயிருக்க இடத்துல எனக்கு நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ, இது எல்லாத்தையும் புள்ளி சிஸ்டம்ல பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். புள்ளி சிஸ்டம் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஓகேவா? நீங்க ஃபார்முலாஸ் அதுக்கு படிக்கணும்னு இல்லை, நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துட்றேன் ஓகே? ஸோ அண்ட் வித் திஸ் வி ஆர் எண்டிங் டுடேஸ் சாப்டர். நான் சொன்ன மாதிரியே மேக்ஸிமம் 1.5 hours வரும்னு சொன்னேன், அதே மாதிரி வந்துருச்சு ஓகே? நீங்க கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமுக்கு உங்க சைட்ல இருந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க ஓகேவா? நான் எப்படி இருந்தாலும் எய்தர் இன் தி எண்ட் ஆர் நடுவில் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு லெக்சர்ல அந்த கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு லெக்சர் போடுறேன் ஓகேவா? எப்படி இருந்தாலும் ஒரு லெக்சர் போடுவேன் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்னு. எய்தர் அது எண்டாக இருக்கும் இல்லைன்னா நடுவில் எப்போது போடுவேன் ஓகேவா? ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ப்ளீஸ் லைக் டு வீடியோ, சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசாக எனர்ஜெட்டிக்காக எக்ஸைட்டிங்காக அதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ கைஸ் வில் டூ தட். அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, குவரி இருந்தாலும் சரி, கொஸ்டின் இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் எப்போ பாக்குறேனோ அப்போ கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் ஓகேவா? ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ஸ்கெடியூல் சொல்லுங்க, வீக் ஸ்கெடியூல் சொல்லுங்கன்னு. இப்போ உங்களுக்கு பிசிக்ஸ் லெக்சர் முடிஞ்சு ஒரு 1/2 an hourக்குள்ள உங்களுக்கு பிக் ஸ்கெடியூல் அப்லோட் ஆயிரும் ஓகேவா? ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.